பெருமக்களே, மதுரையில் 2001ஆம் ஆண்டு அருள் ஞான சபை தொடங்க பெற்றது. தியாகராசர் கல்லூரி தலைவர் டாக்டர் திருமதி ராதா தியாகராஜன் அவர்களால் இந்த அருள்ஞான சபை தொடங்க பெற்று ஒவ்வொரு மாதமும் மிகச் சிறந்த பேச்சாளர்களை அழைப்பித்து அவர்கள் மூலமாக ஆன்மீக செய்திகளையும் பொதுவான செய்திகளையும் சொல்லுகின்ற முறையில இந்த அருஞான சபை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அருஞான சபையில தமிழகத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், அருளாளர்கள் மட்டுமல்லாமல் பிற நாடுகளிலே இருந்தும் கூட இந்த அருஞான சபையில் அவர்கள் சொற்பொழிவாற்றி இருக்கிறார்கள். ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம் போன்ற நூல்கள் அனைத்தில் இருந்தும் பல பெருமக்கள் சொற்பொழிவாற்றி இருக்கிறார்கள். சாத்திர நூல்களாக இருந்தாலும் தோத்திர நூல்களாக இருந்தாலும் அந்த நூல்களிலே உள்ள செய்திகளை எல்லாம் இங்கே மேடையிலே தோன்றக்கூடிய பெருமக்கள் மிக ஆழமாக, அழுத்தமாக, எளிமையாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில இன்று 264வது கூட்டம் நடைபெற உள்ளது. பெருமக்களே, இந்த பெருந்தொற்று காரணமாக கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக நாம் அரங்க கூட்டங்களை நடத்த முடியாத நிலையிலே நாம் இருந்தோம். இந்த மாதம் நேரடியாக அரங்கத்திலே கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து சென்னை பெரும் பேராசிரியர், தத்துவ பேராசிரியர், சைவ சித்தாந்த பேராசிரியர், ஆகம வாரிதி எங்கள் சபாரத்னம் ஐயா அவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைத்து அவர்கள் மூலமாக இந்த நேரடி கூட்டத்தை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் தொடர் மழை காரணமாக அவர்கள் சென்னையிலே இருந்து இன்று மதுரைக்கு வர இயலாத நிலை ஏற்பட்ட காரணத்தினாலே இந்த மாதமும் இணைய வழியிலே நாம் சந்திக்கிறோம். ஐயா அவர்களுடைய சொற்பொழிவை நேரடியாக இருந்து கேட்கின்ற வேறு இன்னும் நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று எங்கள் ஆலவாய் சொக்கனை நான் இறைஞ்சி வைக்கிறேன். பெருமக்களே, இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய பெருமகனார் சகலாகம பண்டிதர், ஆகம வாரிதி சபாரத்னம் சிவாச்சாரியார் அவர்கள். இந்த பெயரை சொன்னாலே இங்க சித்தாந்த உலகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக உலகமாக இருந்தாலும் சரி நன்றாக அறியும். தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் சபாரத்னம் ஐயா அவர்களுடைய பெயரை நன்கு அறிவார்கள். மட்டுமல்லாமல் அவருடைய பெயரை சொல்லக்கூட கொஞ்சம் தயங்கி குரு ஐயா, குரு ஐயா என்றுதான் அவர்களை நாங்கள் சொல்லுவோம். காரணம் என்ன என்றால், எங்களுக்கெல்லாம் அவர்கள் குருவாக இருந்து சித்தாந்த நூல்களை எல்லாம், சாத்திர நூல்கள் மட்டுமல்லாமல் தோத்திர நூல்களை எல்லாம் அவர்கள் இணைய வழியிலேயும் நேரிலேயும் அவர்கள் கற்பித்து வந்திருக்கிறார்கள். அவரிடம் நாங்கள் மாணவர்களாக இருந்திருக்கிறோம். அந்த பேரு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சிவாச்சாரியார் மரபை சார்ந்த பெருமகனார் சாலவேடு என்ற அந்த ஊரிலே அவதரித்த இவர் சாத்திரங்களிலும் தோத்திரங்களிலும் ஆகமங்களிலும் தான் சிறந்தவர் என்று நாங்கள் நினைத்திருந்த வேளையிலே நான் ஒரு படைப்பாளி என்று அவர்கள் தான் எழுதிய சிறுகதைகளை, கவிதைகளை காட்டி எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். ஒரு நல்ல எழுத்தாளராக அவர்கள் தொடக்க காலத்திலே இருந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் தான். எல்லோருக்குமே நல்ல தந்தை வாய்ப்பது அரிது. ஆனால் சிவாச்சாரியார் அவர்களுக்கு ஒரு சிறந்த தந்தை வாய்த்த காரணத்தினாலே தந்தையே குருவாக இருந்து நம்முடைய சிவாச்சாரியார் அவர்களுக்கு ஆகமங்களையும் சாத்திரங்களையும் அவருடைய இளமை காலத்திலே இருந்து அவர்கள் கற்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாங்காடு சிவஸ்ரீ ஏகாம்பர குருக்கள் அவர்களிடம் தீட்சை பெற்றிருக்கிறார்கள். வாமதேவ சிவம் என்ற தீட்சா நாமமும் நம்முடைய சபாரத்னம் ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வேதங்களையும் ஆகமங்களையும் முறையாக
கற்ற பெருமகனார். தமிழ் மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளிலும் இவர் பாண்டித்யம் பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற அயலக மொழிகளிலும் அவர்கள் சிறப்பு பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். முதலாக ஆகமங்களை ஆராய்ந்து அதிலே முனைவர் பட்டம் பெற்ற பெருமைக்கு உரியவர் எங்கள் ஐயா அவர்கள். ஆகம ஆய்வியல் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தில இந்தியாவிலேயும் அமெரிக்க நாட்டிலேயும் இவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். பல நூல்களை இவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். பல தோத்திர நூல்களையும் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பல நூல்களுக்கு ஏறக்குறைய 12க்கும் மேற்பட்ட நூல்களுக்கு இவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பும் இவர்கள் 20க்கும் மேற்பட்ட நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலும் நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க நம்முடைய சபாரத்னம் ஐயா அவர்கள் வைதிக ரக்ஷாமணி என்ற அந்த விருதினை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வைதிக சைவ ரக்ஷாமணி என்ற அந்த விருது. அது மட்டுமல்லாமல் சைவ ஆகம சில்பாகம கலாநிதி என்ற அந்த விருதினையும் பெற்றிருக்கிறார்கள். ஆகம வாரிதி என்ற அந்த விருதினையும் பெற்றிருக்கிறார்கள். மிக அண்மையிலே நம்முடைய மதுரை மாநகர் இவருக்கு சகலாகம பண்டிதர் என்ற ஒரு பெரும் விருதை அளித்து மதுரை பெருமை பெற்றிருக்கிறது. இத்தகைய பெருமகனார் வாஸ்து விஞ்ஞான பயிற்சியிலே சிறந்தவராக இருக்கிறார். அந்த பயிற்சியையும் இவர்கள் நடத்தி வருகிறார்களே. சாத்திரங்களை பாடமாக நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அயலகங்களிலும் இவர்கள் நிறைய மாணவர்களை பெற்றிருக்கிறார்கள். அண்மையிலே ஆஸ்திரேலிய நாட்டிலே இவர்கள் சிவஞான சித்தியாரை இணைய வழியிலே அவர்கள் பாடமாக 40 வகுப்புகள் நடத்தி சென்ற வாரம்தான் அந்த வகுப்புகளை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் என்ற பெருமையையும் இந்த இடத்திலே பதிவு செய்வது என்னுடைய கடமை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய பெருமகனார் சிறப்பு வாய்ந்த அந்த அருள்ஞான சபையிலே பேச வருவது என்பது நாம் செய்த பேரு. ஏனென்றால் இந்த அருள்ஞான சபையை தோற்றுவித்த எங்கள் தியாகராசர் கல்லூரி நிறுவனங்களை தோற்றுவித்த தியாகராச செட்டியாருடைய துணைவியார் டாக்டர் திருமதி ராதா தியாகராஜன் அவர்கள் வடமொழியிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வல்லவர்கள். திருவாசகத்திலே ஆழங்கால் பட்டவர்கள். திருவாசகத்திலே அவர்கள் முனைவர் பட்டத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிவந்த கருமுத்து கண்ணனையா அவர்கள் எங்கள் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலிலே ஏறக்குறைய பல ஆண்டுகளாக அவர்கள் தக்காராக அறங்காவலர் குழு தலைவராக இருந்து அரும் பணி ஆற்றி வருகிறார்கள். அவர்களுடைய திருமகனார் திரு ஹரி தியாகராஜன் அவர்கள் தியாகராசர் ஆலையிலே செயல் இயக்குநராக இருந்து எங்கள் தியாகராசர் கல்லூரியினுடைய செயலராகவும் இருந்து இளம் வயதிலேயே வடமொழியிலும் தமிழிலும் பாண்டித்யம் பெற்றவர்களாக அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். நிர்வாகம் என்பது அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. இத்தகைய சிறப்பு மிக்க இந்த அருள்ஞான சபையிலே எங்கள் சபாரத்னம் சிவாச்சாரியார் அவர்கள் பேசுவது மிகுந்த சிறப்பு வாய்ந்தது என்று கருதுகிறோம். அவர்கள் இன்று ஆகமங்களும் திருமுறைகளும் என்ற தலைப்பிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எங்களுடைய தியாகராசர் கல்லூரிக்கு பல சிறப்புகள் உண்டு. அதிலே ஒரு சிறப்பு, கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 21ஆம் நாள் தொடங்கி 30ஆம் நாள் வரை 10 நாட்கள் தொடர் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பை நடத்தி வருகிறோம். இப்பொழுது அந்த சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சி வகுப்பில ஏறக்குறைய 90 மாணவர்கள் இந்த ஆண்டு கலந்திருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இந்த ஆண்டு இந்த பெருந்தொற்று காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் சில கட்டுத்திட்டங்களை நாங்கள் வைத்த காரணத்தினாலே மிக குறைந்த அளவே மாணவர்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். எனவே 90 மாணவர்கள் என்ற அளவிலே தான் இந்த வகுப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். 2 வகுப்புகளை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஒன்று பொது வகுப்பு. அந்த பொது வகுப்பிலே சிவஞான போதம், அங்கே திருவருள் பயன், உண்மை விளக்கம் என்ற அந்த 3 நூல்களை நாங்கள் முறையாக கற்பித்து வருகிறோம். இந்த பொது வகுப்பு நிறைவு செய்தவர்கள் சிறப்பு வகுப்பிலே அவர்கள் கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கு ஆழமாக சில பாடங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். 10 நாட்கள் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு.
இன்றைய இந்த இணைய வழியில அந்த மாணவர்கள் அனைவரும் கலந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த நேரடியாக இந்த பொழிவை நடத்த வேண்டும் என்று எங்கள் மேலாண்மையர் நினைத்தார்கள். ஆனால் இறைவனது திரு அருள் வேறு விதமாக இருந்தது. இருந்தாலும் அவர்கள் இணையத்தின் வழியாக அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இன்று நல்ல தலைப்பு ஆகமங்களும் திருமறைகளும் இந்த 10 நாட்களாக அவர்கள் கேட்டு வருகின்ற நேரத்துல அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐயங்களை எல்லாம் எங்களுடைய இங்க வாரதி அவர்கள், ஆகம வாரதி அவர்கள், சகலாகம பண்டிதர் அவர்கள் முறையாக தீர்த்து வைப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் இவர்களுடைய வகுப்பு மிக எளிமையாக இருக்கும். மிக எளிமையாக ஒரு குருநாதர் தன்னுடைய சீடனை பக்கத்திலே அமர்த்தி கொண்டு அவருக்கு என்னவெல்லாம் ஐயம் தோன்றும் என்று தானே உணர்ந்து ஒரு குருநாதர் கேள்வியை கேட்டு பதில் சொல்வது போல இவர்களுடைய அந்த பொழிவு அமைந்திருக்கும் என்ற முறையிலே அவர்களை எங்களுடைய அருஞான சபை சார்பாகவும் எங்களுடைய மேலாண்மையர் சார்பாகவும் இந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பயிற்சியாளர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமைகிறேன். இப்பொழுது ஆகம பாரதி சகலாகம பண்டிதர் சிவஸ்ரீ சபாரத்ன சிவாச்சாரியார் அவர்கள் இப்பொழுது ஆகமங்களும் திருமுறைகளும் என்ற தலைப்பிலே இவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள். ஐயா பாருங்கள். திருச்சிற்றம்பலம். பக்தி பணித்து பரவும் அடி நல்கி சுத்த உரையால் துணிசர சோதித்து சத்தும் அசத்தும் சரசத்தும் காட்டலால் சித்தமரையே சிவபெருவாமே. இளையனின் ஞான குருவின் திருவிடைகளை சிறமையில் தாங்கிக் கொண்டு சிற்றம்பல பெருமானுடைய திருவிடைகளையும் சிவகாமி அன்னையின் திருவிடைகளையும் உளமாற வணங்கிக் கொண்டு இந்த அற்புதமான சேர்க்கிறும் செயலை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற அருஞான சபை தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் இன்றைய உளமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைய வாயிலாக ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரமம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த அருஞான சபையின் தோற்றம் குறித்தும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் மிக சிறப்பாக விளக்கினார்கள். அடியனை பற்றிய அறிமுக உரை மிக விரிவாகவே அவர்கள் அளித்து விட்டார். அந்த அருஞான சபையை தோற்றுவித்த அன்னையார் முனைவர் ராதா தியாகராஜன் அவர்களுடைய அன்பிற்கு நானும் பாத்திரமானோம். அவர்கள் காரைக்குடி அழகப்பா கல்லூரியிலே துணைவேந்தராக இருந்த பொழுது 4-5 கருத்திரங்களை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். குன்றக்குடி அடைகளார் அவர்களெல்லாம் கூட வந்திருந்தார். அப்பொழுதெல்லாம் கூட ஆகமம் திருமுறை என்ற இரட்டை சார்ந்த கருத்துக்களை நான் அன்பரோடு பகிர்ந்து கொண்டு வந்தேன். இணையருடைய பொற்கரத்தால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த அருஞான சபை ஆன்மீக வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் சைவ வளர்ச்சிக்கும் இந்த காலத்திற்கு ஏற்ற முறையிலே சிறப்பான பணி செய்து கொண்டு வருகின்றது. அந்த பணியை ஊக்குவிக்கின்ற முறையிலே இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தக்காராவணன் என்ற பெரியார் அவர்களுக்கும் அவருடைய தந்தையார் இன்னும் அவருடைய தந்தையார் அந்த பெரிய மரபே சிறப்பான ஒரு நெறிமுறையை பரிபாலித்துக் கொண்டு வருகின்றது என்பதை அறியும் பொழுது
உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருடைய திருத்தாள்களையும் மனமாற வணங்கிக் கொண்டு இன்றைய சிறப்பான தலைப்பிலே ஆகமங்களும் திருமுறைகளும் என்ற ஒரு கருத்து பற்றி ஏறக்குறைய ஒரு மணி நேர அளவிலே உரையாற்ற விரும்புகின்றேன். இது சிவாகமங்களும் திருமுறைகளும் என்பது மிகப்பெரிய தலைப்பு. கடலை போன்று எவ்வளவு வேண்டுமானும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த கடலின் கரையிலே இருந்து கொண்டு அங்கே வீசுகின்ற அலைகளுடைய ஒரு சில துளிகளைத்தான் இப்போது அன்றோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த சிறப்பான ஒரு தலைப்பிலே அன்பர்களுடைய நேரடியாக பேச வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டேன். என்றால் மதுரை ஆலவாய் அண்ணனுடைய திருக்கோயில், அந்த திருக்கோயிலை சார்ந்த யாராவது பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு பேரும் உண்மையிலே உண்மை அங்கே நேரடியாக கலந்து கொண்டு பேச வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், நீ கைலாசத்துக்கு போக முடியாமனால் நீ இருக்கின்ற இடத்தையே கைலாசமாக நினைத்துக்கொள் என்று கூறுவார். அது போன்று இப்படி நான் என்னுடைய இடத்திலே என்னுடைய அறையிலே இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாலும் நான் மதுரை தியாகராஜ கல்லூரியிலே அன்னை ராதா தியாகராஜ அரங்கிலே பேசுவதாக இறையருளால் நான் கருதி கொள்கின்றேன். அந்த அரங்கத்தில் இருந்து கொண்டு பேசுவது போன்றே உணர்கின்றேன். உண்மையிலே இந்த சிவாகமங்களும் திருமுறைகளும் என்று பார்க்கும் பொழுது முதலில் ஒரு பகுதி, முதல் ஒரு அரை மணி நேரம் சிவாகமங்களை பற்றிய ஒரு பொதுவான கண்ணோட்டம். என்றால் அத்தனையும் விரிவாக கூற முடியாது. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப சிவாகமங்கள் என்றால் என்ன, அவை எவ்வளவு கூறுகின்றன நாம் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சிவாகமங்கள் என்றால் ஏதோ கோவிலை பற்றி மட்டும் கூறுவது, வழிபாடுகளை கூறுவது, பிரம்மோற்சவங்களை பற்றி கூறுவது, அர்ச்சனையை பற்றி கூறுவது என்று இப்படித்தான் கருதி கொண்டிருக்கின்றோம். பல பேருடைய எண்ணம் அப்படித்தான். ஆனால் அப்படி அல்ல. ஒவ்வொரு சிவாகமும் ஒரு பெரிய கலைக்களஞ்சியம் போன்றது. இட் இஸ் சார் மைக் மியூட்ல மைக் மியூட்ல வச்சிருக்கீங்க. இல்ல மைக்க மியூட்ல வச்சிருக்கீங்க. உங்க மைக்க சரி. பேசலாம்யா. ஆகமங்கள்
நில உலகத்திலே மக்கள் சிறப்பாக வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அத்துணை வழிமுறைகளையும் தெளிவாக குறிப்பிட்டு போகின்றன. வாழ்வாங்கு வாழ வேண்டிய முறைப்படி மக்கள் ஒரு இனத்தார் மட்டும் அல்ல, மக்கள் சமுதாயம் முழுமையுமே எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அதற்கு இறைவனுடைய திருவுருள் எப்படியெல்லாம் அதற்கு துணை செய்யும், அந்த மக்கள் வாழ்க்கையும் இறை வழிபாடும் எப்படி கைகோர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற வகையிலே ஆகமங்கள் ஒரு சமுதாயத்திற்கு அடிப்படையான வாழ்க்கை முறைகள் எவையோ அவ்வவற்றையெல்லாம் விளக்கமாக கூறுகின்றன. அந்த ஆகமங்கள் கூறுகின்ற முறைப்படித்தான் அந்த காலத்திலும் அரசர்கள் வாழ்ந்த காலத்திலே, சங்க காலத்திலே கூட சொல்ல வேண்டும், நகரங்கள் நிர்மாணிக்கப்பட்டன, சிற்றூர்கள் அமைக்கப்பட்டன, ஆலயங்கள் கட்டப்பட்டன என்று இப்படிலாம் பார்க்க. சிவாகமங்களும் சிற்ப நூல்களும் தமிழகத்தினுடைய தனிப்பட்ட உடைமைகள், தமிழகத்திலே தோன்றியது. காரணாமத்திலே ஒரு வரி வரும், விந்தியாதே தட்சிணே தேசே சைவோத்பத்தி பிரகீர்த்திதா. இந்திய மலைக்கு தென்பாகத்தில் தான் சிவாகமங்கள் தோன்றின. அப்படி ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கும் பொழுது அதை நாம் வடநாட்டிலிருந்து வந்ததாக கருதக்கூடாது. இந்த ஆகமங்களை சிவபெருமான் எப்பொழுதோ வெளிப்படுத்தினார். காலக்கணிப்பு என்பது அதற்கு இயலாது. ஆனால் இன்றைய கலியுகத்திலே அது எப்பொழுது எப்படி வெளிப்பட்டது என்பதை திருமூலர் பெருமான் கூறுகின்றார். மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரகியாக்கு கருணை பாலித்தானே என்று திருமூலர் பெருமான் கூறுகின்றார். அங்கே ஒரு காலத்தை பற்றி கூறுகின்றார். மாரி காலத்திலும் கோடை காலத்திலும் உலகம் முழுவதும் ஒரே பனியாக இருந்தது. மாரியும் கோடையும் வார்பனி தூங்க, வார்பனி கீழே குட்டி கொண்டிருக்கின்ற பனி, எங்கு பார்த்தாலும் பனி மூட்டம். அந்த பனிகள் அவ்வாறு பனி அதிகமாக பெய்கின்ற காரணத்தாலே ஏரிகள் எல்லாம் கூட உறைந்து இழைத்து போய்விட்டன. ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான காலம். ஏறக்குறைய 20,000 ஆண்டுகள் அப்படியெல்லாம் கூறலாம். ஐசி ஏஜ் என்று கூறுவார். திருமூலர் இங்கே கூறுவது ஐசி ஏஜ். இதுவரை உலகம் 5 காலகட்டங்களிலே இந்த ஐசி ஏஜ் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தொன்மையான காலத்திலே இறைவன் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் மூலமாக, அதாவது பரம்பரையாக சதாசிவர், அனந்தேஸ்வரர், ஸ்ரீகண்டர், சிவஞானபோதத்தை பார்க்கின்ற அளவு சந்தான குரவல் என்று அது போன்ற ஒரு குருமரபு, அந்த குருமரபு வழியாக கிரந்தம் என்கின்ற அந்த ஒரு எழுத்து முறையையும் தமிழ் முறையையும் உடனே சொல்லி ஒரே சமயத்திலே வெளிப்படுத்தினார். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி ஒரே சமயத்திலே யாருக்கு உணர்த்தினான்? காரிகையாருக்கு. காரிகையார்னால் உமாதேவிக்கு என்று பொருள் கூறியிருக்கிறார்கள். அது தவறு. காரிகையார்னால் நூல் உணர்வு உடையோ, ஒரு குறிப்பிட்ட கருத்தை தெளிவாக உறுதிப்பட கூறுகின்ற ஒரு நூலுக்கு காரிகை என்று பெயர். தமிழ்ல பாருங்க, யாப்பெருங்கல காரிகை பாருங்க. கிரந்தத்திலே விஸ்வாச காரிகை, மோட்ச காரிகை என்று இப்படிலாம் உண்டு. காரிகை என்றால் நூல். இந்த நூல் உணர்வு உடையவர்கள், நூல் கூறுகின்ற கருத்துக்களின் நுட்பத்தை நன்கு உணர்ந்தவர்கள், அவர்களை நம்முடைய இலக்கியம் காரிகையார் என்று. அப்படிப்பட்ட காரிகையார் என்ற நிலையிலே 66 பேர் இருந்தார்கள். அந்த 66 பேருக்கு இறைவன் தகுந்த குருமார் வாயிலாக இந்த ஆகமங்களை வெளிப்படுத்தினார். காரிகையாருக்கு கருணை பாலித்தான். ஆரியும் தமிழும் உதயம் சொல்லி கருணை பாலித்தான்.
அஞ்சனமேனி அருவியோர் பாகத்தன் அஞ்சோடு 23 ஆகும். 28 அஞ்சோடு 23 ஒரு 5 ஆக 28. அந்த 28 ஆகங்களையும் அஞ்சலி கூப்பி 66 கைகூப்பி கேட்டார். 10 ஆகங்கள் 30 பேருக்கு, 18 ஆகங்கள் 36 பேருக்கு, ஆக 66. இப்படி 5ஆம் முகத்தில் அரும்பொருள் கேட்டது என்று இன்னொரு இடத்திலே கூறுகின்றார். இப்படி தொன்மையான காலத்திலே சிவபெருமானால் தகுதியுடையாருக்கு, பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட முதல் நூல்கள் தான் ஆகமங்கள் என்பவை. அந்த ஆகமங்களுடைய ஒரு செல்வாக்கு, அதனுடைய அவை கூறுகின்ற வழிமுறைப்படி நகரத்தையோ ஆலயத்தையோ அமைத்து சிறப்பாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் சங்க காலத்திலே பார்க்கின்றோம். அதற்கு எடுத்துக்காட்டாக சங்க இலக்கியத்திலே ஒரு குறிப்பை தருகின்றேன். முன்னை மரபின் முதுமொழி முதல்வ நினக்கு விரிந்தகன்ற கேள்வி அனைத்தினும் வலியினும் மனத்தினும் உணர்வினும் எல்லாம் வனப்பு வரம்பரையா மறைவினோயே. திருமாலை பற்றி பரிபாடலே வருகின்ற பாடல். திருமாலை அவர் அழைக்கின்றார். வனப்பு வரம்பரையா மரபினை உடையவர். அப்படிப்பட்ட பெருமை எப்படி வாய்த்தது? முதுமொழி முதல்வனாக, முதுமொழி என்பது அங்கே வேதம். நினக்கு விரிந்தகன்ற கேள்வி, விரிந்தகன்ற கேள்வி என்பது ஆகமங்கள். ஆகமங்கள் அனைத்திலும் நீ வலியினும் உன்னுடைய உள்ளத்தாலும் சிந்தனையாலும் இந்த இரண்டாலும் அடையப்படுகின்ற அறிவினாலும் நீ அந்த நுட்பங்களை எல்லாம் உணர்ந்திருக்கின்றார் என்று புலவர் பெருமான் திருமாலை விழிக்கின்றார். ஆக அந்த சங்ககாலத்தை சார்ந்த அந்த பரிபாடலிலே ஆகமத்தை பற்றிய ஒரு குறிப்பு வருகின்றது. அதனுடைய காலத்தை பற்றி பழைய காலம் என்று ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகும். அன்பர்கள் அனைவருக்கும் நட்சத்திரங்களை பற்றி 27 நட்சத்திரங்கள் இல்லையா? அஸ்வினி, பரணை, கிருத்திகை என்று இப்படி ரேவதி வரையில 27. இந்த 27 நட்சத்திரங்கள் அகப்படாத ஒரு நட்சத்திரம், அதுக்குதான் அகஸ்திய நட்சத்திரம் என்று பெயர். இந்த பரிபாடல் எழுந்த காலத்திலே மக்கள் அகஸ்திய நட்சத்திரனுடைய உதயத்தையும் மறைவையும் கண்டிருக்கிறார். இந்த அகஸ்திய நட்சத்திரம் உதித்து வருகின்ற ஒரு சமயத்திலே தான் தமிழ் மக்கள் எல்லாம் பொழுது சுபகரமான காரியங்களை செய்தார்கள். திருமணம் போன்ற அந்த சுபமான காரியங்களை எல்லாம் அந்த அகஸ்திய நட்சத்திரங்கள் போல் செய்வார்கள். இதை பற்றிய 11வது பரிபாடல் பாட்டு. மதியம் மறையே பெருநாளில் வாய்ந்த பொதியின் முனிவன் குறைவரை கீறி மிதுனமடையே. குறைவரைனா பொதிய மலை. அகத்தியின் பெயர் தாங்கிய ஒரு நட்சத்திரம் அப்பொழுது உதயமாகி உதயம் செய்து கொண்டு எந்த ராசியிலே வருகின்றால் மிதுனம் என்கின்ற ராசியிலே அந்த நட்சத்திரமானது இருக்கின்றது. மிக ஒரு துல்லியமான காலக்கணக்கு. இதை நான் சொல்வதற்கு காரணம் சொன்னார்கள். இந்த சித்தாந்தம் படைக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், தமிழ் இலக்கியம் பயின்ற மாணவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவரெல்லாம் குறித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இலக்கியம் ஏதோ மற்றவர்கள் குரு 3000 4000 ஆண்டு அல்ல, அதையும் தாண்டி 7000 10,000 என்ற ஆண்டு கணக்கிலே செல்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் வானியல் உண்மைகள். நான் கூறுவது ஒரு வானச்சான்று, வானியல் சான்று. ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பௌர்ணமி. ஆனால் அந்த கிரகணம் வந்திருக்கு. ராகு என்கின்ற கோளினால் ஏற்பட்டுகின்ற ஒரு கிரகணம். அதைத்தான் இந்த பரிபாடல் கூறுகின்றது. மதியம் மறைய வருநாளில் வாய்ந்த பொதியின் முனிவன் குறைவரைக்கேறி மிதுனம் அடைய. மிதுன ராசியிலே சந்திரன் இருக்கின்றார், ராகுவும் இருக்கின்றது. அதற்கு 6வது இடத்திலே கடகம், அதிலே கேது இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிரகணம் ஏற்பட்டது. அந்த சூரிய ஒளி மறைப்பு, சந்திர ஒளி மறைப்பு. இது நாம் வானியல், இன்றைய வானியல் கணக்குப்படை நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது அங்கே ஆகங்களை பற்றி கேட்க வந்த நண்பர்களே ஒருவர் நேசா என்ற
அந்த ஆய்வியல் நிறுவனத்திலே இருப்பவர். அவரிடம் கொடுத்து இந்த விவரங்கள் எல்லாம் கொடுத்து இது போன்ற ஒரு நிகழ்வு எந்த காலத்திலே நிகழ்வு அகஸ்திய முனிவருடைய உதயம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அகஸ்திய முனிவருடைய உதயம் என்று கேள்விப்பட்டவுடனே அவர் ஆச்சரியப்பட்டார். என்னவென்றால் இந்த அகஸ்திய நட்சத்திரம் உதயமும் ஆகாமல் மறையவும் மறையாமல் தென்துருவ நட்சத்திரமாக இப்பொழுது மாறிவிட்டது. அது தென்துருவ நட்சத்திரமாக மாறிய காலம் கிமு 15,000. அப்போ அகஸ்திய முனிவர் அவ்வாறு நட்சத்திரம் அவ்வாறு ஆகிவிட்டால் உதயத்தையோ மறைவையோ காண முடியாது. ஆனால் நீங்கள் கூறுகின்ற பாடல் உதயத்தை பார்ப்பதாக மக்கள் பார்ப்பதாக கூறுகின்ற காரணத்தால் இன்னும் காலத்தால் முற்பட்டது. ஆக இந்த பாடல் 15,000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கூறுகின்றது என்று கூறி அந்த காலத்தை தெரிவித்தார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது இன்னும் கட்டுக்கதை கிடையாது. கணக்கிட்டு அவர் கூறுகின்றார் இது போன்ற கிரகமைப்பு இருந்தால் எவ்வளவு காலத்தை இந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அகஸ்திய நட்சத்திரம் உதயமாகின்றது. அகஸ்திய நட்சத்திரம் இப்போது தென்துருவத்தில் அட்லாண்டிக் போனால்தான் அதை காண முடியும். சூரியனை காட்டிலும் பிரகாசம் மிக்கது. எவ்வளவு 15,000 பங்கு உடைய 1,53,80,000 கிலோமீட்டர் ஆரத்தை உடைய ரேடியஸ். அதுக்கு அவ்வளவு பெரிய நட்சத்திரம், ஒளிவாய்ந்த நட்சத்திரம். அகஸ்திய நட்சத்திரம் ஒரு காலத்தில் உதயமாயிருந்த ஒன்று தென்துருவமாக மாறிவிட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இந்த பாடலை காட்டுகிறது. இப்படிப்பட்ட தொன்மையான காலத்திலே தோன்றிய ஆகமங்கள், அந்த ஆகமங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? குறிப்பாக மதுரை மாநகருக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். திருவாசகத்திலே அன்பர்கள் படிக்கிறார். மன்னுமாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளையும் என்று மணிவாசக பெருந்தை கூறுகின்றார். மகேந்திர மலையிலே சிவபெருமான் ஆகமங்களை வெளியிட்டார். அந்த மகேந்திர மலை குமரி கண்டத்தினுடைய தெற்கிலே இருக்கும். இந்த குமரி கண்டத்தினுடைய அமைப்பை எல்லாம் மகேந்திர மலை எவ்வாறு இருந்தது, குமரிக்கோடும் கொடுங்கடலுக்குள்ள சிறப்பதற்களே அந்த குமரி மலை எப்படி இருந்தது, குமரி ஆறு எப்படி இருந்தது, பக்ருளி ஆறு எப்படி இருந்தது, இது போன்ற விவரங்களை எல்லாம் கொடுப்பது சந்திர ஞானம் என்ற ஆகமம். அந்த சந்திரஜானம் என்ற ஆகமத்தில் தான் குமரி கண்டத்தை பற்றிய ஒரு முழுமையான வருணனை. அது சொல்லுகின்ற விவரங்களை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். குமரி கண்டத்தினுடைய வடக்கு எல்லை எது என்று கேட்டால் இமாச்சலம், கையிலை, கேதாரம் முதலான மலைகள் இருக்கின்ற இடம், காசி முதலான புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கின்ற இடம். காசி முதலிருந்து காஞ்சி இப்படிலாம் வருகின்றன. கங்கை முதல் காவிரி வரை புண்ணிய நதிகள் ஓடுகின்ற இடம் என்று இப்படி ஒரு வருணனை வருகின்றது. ஆக இப்ப இந்திய நாட்டிற்கு முழுவதுமே குமரிக்கண்டம் என்று பெயர் தான் அப்பொழுது இருந்தது. இது ஆகமம் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிவஞான முனிவர் சிவஞான போதை பாமாவடியத்திலே 2ஆம் சூத்திரம் 2ஆம் அதிகரணத்து பேருரையில் இந்த கருத்தை தெளிவுபடுத்துகின்றார். குமரிக்கண்டம் அது எப்படி இருக்கு என்றால், குமரிக்கண்டத்தினுடைய வட எல்லை இமயமலை, கையிலை, அங்கே காசி முதலான புண்ணிய கஷேத்திரம். இதே கருத்தை அவர்கள் தெளிவுபட கூறுகின்றார். அந்த முறையில் இந்த குமரிக்காண்டம் என்றிருக்கிறார்களே தெற்கு எல்லை என்று மகேந்திர மலையிலே அவர் ஆகமங்கள் வெளியிட்டார். மணிவாசக பெருந்தை கூறுவது உறுதியாக. இப்படிப்பட்ட புண்ணிய பூமியிலே குமரிக்கண்டத்திலே வெளிப்படுத்தப்பட்ட ஆகமங்கள் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு உரிமையான ஆகமங்கள். அதை நாம் மறந்துவிட, நமக்கு இறைவன் மிகப்பெரிய சொத்துக்களை கொடுத்திருக்கின்றார். தொல்காப்பியம் முதற்கொண்டிருக்கின்ற சங்க இலக்கியங்கள், பிறகு திருமுறைகள், இவையெல்லாம் ஒரு வகைப்பட்ட உடைமை. ஆகமங்கள் இன்னொரு உடை. இந்த இரண்டையும் ஒன்றிணைத்து காண வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே நான் கட்டுரை படித்த பொழுது இதே தலைப்பிலே பேசுகிறேன். The two
corroborative scriptures என்ற தலைப்பிட்டு அந்த கட்டுரை கொடுத்தேன். corroborative என்றால் ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கின்றன. ஆகமங்களை புரிந்து கொள்வதற்கு திருமுறைகள் துணையும், திருமுறைகளை புரிந்து கொள்வதற்கு ஆகமங்கள் துணை செய்யும். இந்த இரண்டையும் தனித்தனியாக வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. இரண்டுமே ஒன்றோடு கைகோர்த்துக்கிட்டு செல்லுகின்ற அற்புதமான முறை திருமுறைகள். இன்னும் சொல்ல போனா ஆகமங்களை கூட திருமுறைகள் தான் கூறுவேன். இறைவனால் அருளப்பட்டது என்ன உணவு. இப்படிப்பட்ட ஆகமுடைய பொது அமைப்பு என்று பார்த்தால் ஒவ்வொரு ஆகமும் 4 பகுதிகளை கொண்டிருக்கும். சரியை காண்டம், கிரியை காண்டம், யோகாண்டம், ஞான காண்டம் என்று. சித்தாந்தம் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் தெரியும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்றால் என்ன என்று. பொதுவாக நாள்தோறும் நடைபெறுகின்ற, நாள்தோறும் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய நடைமுறைகள் அதெல்லாம் கூறுவது சரி, ஆலய வழிபாட்டுக்காக. கிரி என்பது வழிபாட்டு தொடர்பானது. ஆலயம் சென்று வழிபடுவது, இறைவனை நம்முடைய வீட்டிலே ஒரு விக்கிரம் வைத்துக் கொண்டு வழிபடுவது, தீட்சை பெறுவது, இது போன்ற கருத்துக்களை. இந்த கிரியா காண்டத்தில் தான் அதிகமான கருத்துக்கள் பேசப்படுகின்றன. யோகம் என்பது அகமும் புறம் இரண்டும் சேர்ந்த நிலையை குறிப்பது. சரீகரி புற வாழ்க்கையை பற்றியது, யோகம் அக வாழ்க்கை புற வாழ்க்கை இரண்டையும் பற்றியது, ஞான காண்டம் அக வாழ்க்கையை பற்றி மட்டுமே கூறுவது. இப்படி படிமுறையாக அந்த பகுதிகள் அமைந்திருக்கும். இந்த கிரியா காண்டத்துடைய முக்கியத்துவம் பார்க்கும்போது நாமெல்லாம் வாழ்வுக்கு நல்ல ஊர் தேவை, நகரம் தேவை. நகர அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், கிராமங்களுடைய வகைகள் என்ன, ஒவ்வொரு நகரத்தில் அல்லது கிராமத்தில் என்னென்ன கோவில் எங்கெங்கே இருக்க வேண்டும், எல்லா தெய்வங்களுக்கும் இடம் கொடுக்கின்றதாகும். சிவபெருமானுக்கு மட்டும் அல்ல, ஒரு கிராமம் அல்லது நகரம் என்று இருந்தால் சிவனுடைய ஆலயம் எங்கே இருக்க வேண்டும், திருமால் ஆலயம் எங்கே இருக்க வேண்டும், இந்திரன் ஆலயம் எங்கே இருக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் வகைப்படுத்தி கொடுக்கும். அந்த நாட்டமைப்பு அல்லது நகரமைப்பு என்று இது போன்ற பிறகு அந்த நகரத்தில் வீடுகள், வீதிகள் எல்லாம் இப்படி அமைய வேண்டும். இதெல்லாம் வாழ்வாங்கு வாழக்கூடிய முறைகளை சொல்லும். அப்படி பார்க்கும் பொழுது மதுரையை பற்றிய ஒரு விளக்கம் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. மதுரை பற்றி நாம் சங்க இலக்கியத்திலே 10 பாட்டிலே முல்லைப்பாட்டு, நெடுதல் வாடை, மதுரை காஞ்சி இந்த 3இல் தெளிவாக காட்டலாம். மற்ற அகநாமப்பு போன்ற பாடல்களிலும் அங்கேயே குறிப்பாக வருகின்றன. ஆகமங்கள் கூறுகின்ற நகரமைப்படி பார்த்தால் மதுரை மாநகரம் இந்திரகாந்தம் என்று சொல்லப்படுகின்ற 32வது வகை வாஸ்து மண்டலம் அதன்படி அமைக்கப்பட்டது. நகரங்களிலே பல வகை உண்டு. ராஜதானி என்கின்ற ஒரு வகை, அந்த வகையைத்தான் மதுரை மாநகரம் சார்ந்தது. பத்மாகாரம், பத்ம வடிவத்திலே அப்பொழுது அமைக்கப்பட்டது. தாமரைப்பூ, விரிந்த தாமரைப்பூ, 1008 இதழ் தாமரை விரிந்திருந்தால் எப்படி இருக்கும், அது போன்ற அமைப்பிலே மதுரை மாநகரம் அப்பொழுது கட்டப்பட்டது என்கின்ற ஒரு கருத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். இன்னொரு வகைப்பு என்னவென்றால், இந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம், சோமசுந்தர பெருமாள் ஆலயம் இருக்கிறோம், அதை உருவாக்குவதற்கு முன் சிற்பிகள் எல்லாம் என்ன செய்தார்கள், ஒரு மாதிரி கோவில் கட்டினார்கள். இப்பொழுது கட்டிடம் கட்டுவதற்கு மாடல் பில்டிங் கொண்டு வருவார். அதே போன்று இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் அமைக்க இருக்கின்றோம், ஒரு மாதிரி அமைத்து விடலாம் என்று கருதி கொண்டு அரசனுடைய வழிகாட்டின் பேரில் சிற்பிகளெல்லாம் கூடி ஒரு மாதிரி கோவில் அமைத்தார்கள். எங்கே அமைத்தார்கள்? திருப்பரங்குன்றத்திலே அமைத்தார். அப்படி அவர்கள் அமைத்த மாதிரி கோவில் என்பதுதான் எழுத்துநிலை மண்டபம் என்று பரிபாடலே பேசப்படுகிறது. எழுதெழில் அம்பலம் என்றும் எழுத்துநிலை மண்டபம் என்றும் பரிபாடலே பேசப்படுகிறது. எழுத்து என்றால் இங்கே சிற்பம் என்று போகும். பல்வகை மூர்த்தங்கள், வடிவங்கள், இறை வடிவங்கள், அந்த இறை வடிவங்களை அப்பொழுது செய்து பார்த்து எந்தெந்த இடத்தை இருக்கலாம் என்று செய்து பார்த்து அங்கே நிறுவினார்கள். திருப்பெருங்குன்றத்தில் அமைக்கப்பட்ட அந்த எழுத்துநிலை மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு முன்னோடியது.
அப்படி கட்டி பார்த்துவிட்டு பிறகு அதே அடிப்படையிலே இந்த மதுரை நகரம், அந்த நகரத்தில் இருக்கின்ற மீனாட்சி அம்மன் கோவில் இப்படியெல்லாம் கட்டப்பட்டது என்கின்ற அந்த ஒரு கருத்தினை நாம் ஆகமம் சார்ந்த ஒரு நூலிலே விரிவாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு வியப்பு என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் 1978 என்று நினைக்கின்றேன், அடையேனும் கன்னியாகுமரியிலே இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னால், 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால், திருவள்ளுவருக்கு 133 அடி உயரம் சிலை எழுப்பிய கணபதி ஸ்தபதி அவர்களும், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், நானும் அவரும் பல இடங்களிலே சென்று பேசியிருக்கின்றோம். நாங்கள் சந்திக்காத நாள் இருக்காது. என்னுடைய ஆகம கருத்தை அவர் கேட்பார். அவருடைய பேச்சிலிருந்து நான் சிற்பங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வேன். முதல் உரை ஒரு மாதத்துக்கு முன்னால், நான் சமீபத்துக்கு முன்னால் அவர் என்ன செய்தார், அப்பொழுது மதுரை மாவட்டத்திலே மிகப்பெரிய சான்றோராக, மிகச் சிறந்த தலைவராக விளங்கிய அருளாளர் வி.டி. ராஜன் அவர்கள் சபதி அழைத்திருந்தார் அந்த ஆலவாய் கோவில். அவர் சென்று வந்து என்னை கூட நான் அப்பெரு வருகின்றேன். அவர் பார்த்த உடனே ஒரு மாதம் கழித்து நாம் இருவரும் மதுரை சென்று வரலாம் என்று கொண்டார். மதுரை வந்தோம். என்ன காரணம் என்றால், இந்த மதுரை மாநகரில் இருக்கின்ற தூணை எல்லாம் பார்க்க வேண்டும். தூண்கள் எங்களை வெகுவாக கவர்ந்தார். காலையில 8 மணிக்கு நாங்கள் அதை பார்க்க ஆரம்பித்தோம். வெளிப்பிராகாரத்தில் இருக்கின்ற தூண்கள், உள்பிராகாரத்தில் இருக்கின்ற தூண்கள், அதுக்கும் உள்ளே இருக்கின்றோம். எல்லாம் பார்க்கும் பொழுது பார்க்க பார்க்க அவருடைய கண்களிலும் ஆனந்த பாஷங்களும் ஆனந்த கண்ணீர், அடியனுடைய கண்களிலும் அப்படித்தார். காரணம் என்ன? இலக்கணத்திற்கு இலக்கியம் அங்கே கண்டது. கல்லில் படித்த கவிதைகள். காமிகம் என்று சொன்னால், காமிகம் முதல் வாதளம் வரை 28 ஆகமங்கள். அல்ல காமிகம் பூர்வபாகம் என்பது அல்ல 9வது படலம் முதற்கொண்டு 75வது படலம் வரையில் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் என்ன? நகர நிர்மாணம், ஆலய நிர்மாணம், ஆலயத்திலே பலகாரம் எப்படி, தூண்கள் எப்படி, கர்ப்ப கிரகம் எப்படி, எந்தெந்த மூர்த்தி எங்கே இருக்க வேண்டும், வழிபாட்டு முறை இப்படிதான் விரிவாக. அந்த காமிகாமத்தில் தான் எத்தனை வகையான தூண்கள் கூறப்படுகின்றன? 58 வகையான தூண்கள் கூறப்படுகின்றன. அந்த 58லே நாங்கள் காலை முதல் மாலை வரை எங்களால் இயன்றவரை பார்த்த பொழுது, முழுமையாக பார்க்கவில்லை, சில தூண்களை எல்லாம் விட்டுவிட்டோம். நாங்கள் அப்பொழுது கவனித்த தூண்களே 38 வகையிலே நாங்கள் புள்ளி வர முடியும். காமை கூறுகின்ற 58 தூண்கள் வகையிலே 38 வகையான தூண்களை நாங்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே பார்த்தோம். அற்புதமான ஆலயம். அதை போன்று நாம் வேறெங்கும் காணவே முடியாது. நான் இங்கே பேசும்போது கூட அந்த ஆலயத்திற்கு போன்ற ஒரு உணர்வு வருகின்றன. அதை பார்க்கும் போதெல்லாம் மயிர் செலுத்தும், உலகாங்கீதம் அடையும். கல்லிலே அந்த காலத்திலே சிற்பிகள் எப்படிப்பட்ட அற்புதங்களை படைத்திருக்கின்றார்கள். நாம் சாதாரண தூண் என்று இருக்கின்றோம், அது கிடையாது. ஒவ்வொரு கல்லிலும் அற்புதமான கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன, நுட்பங்கள் புலப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தூணுக்கும் பெயர் உண்டு. அதுதான் மிக முக்கியம். அந்த தூணை அமைக்கும் பொழுது அந்த தூண்களுக்கு ஒவ்வொரு பெயர் கொடுப்பார். பிரஸ்தி, நிகாதம், ஜஷாலம், விஷ்ணுகாந்தம், ருத்ரகாந்தம், ருத்ரச்சந்தம், சித்திரகண்டம் என்று இப்படிதான் தூண்களின் பெயர். இந்த வகைகளெல்லாம் நாங்கள் மதுரை ஆலயத்திலே பார்த்தோம். இந்த வகையிலே ஆகமங்கள் கட்டிடங்களை பற்றி கூறும்போது, இந்த கோயிலை பற்றி கூறும்போது நாம் வியக்கத்தக்க வகையிலே கணித நுட்பங்களையும் கூறுகின்றன. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் கூறுகின்றேன். சிற்பிகளுக்கும் சிவாச்சாரியர்களுக்கும் இந்த ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம் உள்ள சதுரம், முக்கோணம், ஐங்கோணம் இவற்றை பற்றி ஞானம் அவசியம். ஏன்னா சிவாச்சாரியர்கள் இந்த குண்டங்களை அமைக்க வேண்டும். சதுர குண்டம், முக்கோண குண்டம், அறுகோண குண்டம், ஐங்கோண குண்டம் எல்லாம் அது சிற்பிகளுக்கும் தேவை.
இனி ஆகமங்களும் சிற்ப நூல்களும் இந்த வரைபடங்களை பற்றி பேசும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி எப்படிப்பட்ட நுட்பங்களை கூறுகின்றன. இப்பொழுது வட்டம் என்று கூறினால் வட்டத்திற்கு சுற்றளவு கண்டுபிடியுள்ள பள்ளியிலே 2πr என்று பார்வாய்த்து அதான் வட்டத்தின் சுற்றளவு. அந்த காலத்திலே நம்முடைய சிற்பிகள் என்ன செய்திருப்பார்கள்? பையெல்லாம் பொழுது வரவில்லை. ஒரு பாடலை சொல்லுகின்றேன். ஆகமத்திலும் சிற்பத்திலும் வருகின்ற கருத்தை சிற்பிய மரபினர் தமிழாக்கி கொண்டு அவர்கள் வாய் வழியாக ஓதி வருவார்கள். இது இலக்கியத்திலே காண முடியாது. நான் ஒரு சிற்பியரிடம் தெரிந்து கொண்ட பாடல். விட்டமோர் 7 செய்து விளங்கிட நாற்பூர் ஏற்றி சட்டனை இரட்டி செய்தால் சார்ந்திடும் சுற்றுத்தானே. சொல்லும் பொழுதே அன்பர்கள் எழுதி கொண்டார். வட்டத்தினுடைய சுற்றளவு எப்படி என்ன செய்ய வேண்டும்? அந்த விட்டத்தை 7 பங்காக்கி வேண்டும். விட்டமோர் 7 செய்து விளங்கிட நாற்பூர் ஏற்றி 7 பங்காக்கி, அந்த 7 பங்கோடு 4 பங்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ 7 அடி விட்டம் என்றால் அப்போ 1 பங்கு 1 அடி ஆகின்றது இல்லையா? அப்போ 4 அடி சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போ எவ்வளவு ஆகின்றது? 11 அடி ஆகின்றது. விட்டமோர் 7 செய்து விளங்கிட நாற்பூர் ஏற்றி 11. சட்டனை இரட்டி செய்தால் அதை 2 பங்கே கொள்ள வேண்டும். யோசிக்காமல் காலதாமம் செய்யாமல் அதை 2 பங்காக ஆக்கிவிட்டார். அப்போ 2 11 22. அப்போ 7 அடி விட்டத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு? 2πr பார்த்தால் 22 தான். அப்ப நம்முடைய முன்னோர்கள் இந்த பை என்ற அந்த எண்ணிக்கை வைத்துக் கொள்ளாமலேயே இந்த ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம்ஸ் அந்த வடிவங்களுடைய நுட்பங்களை எல்லாம் அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார்கள். இந்த ஹைபர்ஷோஸ் கண்டுபிடிக்கின்ற முறை பார்க்கணும். A² அந்த அதெல்லாம் கிடையாது. நாம் கூறுகின்ற அப்பொழுது நம்முடைய சிற்பியிருக்க என்ற கணித முறையே வேறு. அந்த கருத்துக்களை எல்லாம் ஆகமத்திலே பார்ப்பேன். ஒரு சதுரம் என்றால் அந்த சதுரத்தை பரப்பளவு மாறாமல் முக்கோணமாக எப்படி மாற்றுவது, அரசியலை வடிவமாக எப்படி பரப்பு மாறக்கூடாது. 4 அடி சதுரம் ஸ்கொயர் ஃபீட் சதுரம் என்றால் குண்டம், அடுத்தவரை அமைக்கின்ற அந்த யோனி குண்டம் மற்ற நட்டவுடன் பரப்பு மாறக்கூடாது என்பது ஒரு கணக்கில் வைத்துக் கொண்டார். அப்பொழுது ஒரு வரைபடத்தை சதுரத்தை சதுரம் அடிப்படை அந்த சதுரத்தை முக்கோணமாக மாற்றுவது எப்படி, ஐங்கோணமாக மாற்றுவது, 6 கோணம் 7 கோணம் இப்படி 16 கோணம் வரையில் சென்று அதான் அதிக மேக்சிமம். கடைசியிலே அதே சதுரத்தை எப்படி வட்டமாக மாற்றுவது வித்தவுட் சேஞ்சிங் தி ஏரியா. சர்க்கிள் இன் தி ஸ்கொயர், ஸ்கொயர் இன் தி சர்க்கிள் என்பது இன்றளவும் கணிதத்துறையிலே ஒரு பெரிய புதிர். முயன்று பார்க்கின்றார்கள், ஆனால் சரிவர செய்யவில்லை. அதில் வெற்றி கண்ட ஒரே ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம். சிற்பியை மரபிலே வருபவர்களுக்கும் சிவாச்சாரிய மரபிலே வருபவர்களுக்கும் கைவந்த கலை. ஒரு குறிப்பிட்ட அந்த பரப்பளுடைய சதுரத்தை ஒரு நிமிட நேரத்திலே அதை வட்டமாக மாற்றி விடுவார். பரப்பளவு அதேதான். வழிமுறையெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றனர். இது போன்ற ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் நாம் அந்த ஆகமங்களிலே பார்க்கின்றோம். மிக முக்கியமான ஒன்று, அதைத்தான் நான் இங்கே வற்புறுத்த விரும்புகின்றேன். இந்த ஞானபாதம் இருக்கின்ற பாருங்கள், அந்த ஞானபாதத்தின் சாரம்தான், ஞானபாதத்திலே கூறப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் தான் நாம் இன்று பெறுகின்ற 14 மெய்கின்ற சாத்திரங்கள். மெய்கின்ற சாத்திரங்கள் கூறுகின்ற கருத்துக்கள் அனைத்தும் அதற்கு மூலம் ஞானபாதம், சித்தாந்த ஞானபாதம். ஆகையால் ஆகவங்களுக்கு சித்தாந்த சாத்திரங்கள் பெயர். அந்த ஞானபாதத்திலே கூறுகின்ற கருத்துக்கள் பசு பாசம் என்ற பொருளின் உண்மை அங்குதான் விளக்கப்படுகின்றன. அவற்றை பற்றி விளக்கின்ற மெய்கின்ற சாத்திரங்களை பார்க்கின்றன. அதே நுட்பங்கள் திருமுறையிலும் வருகின்றன. மிக முக்கியமான கருத்து தொல்காப்பியத்திலே வருகின்றது அல்லவா, பொருளதிகாரம். பொருளதிகாரத்திலே அகத்திணையியல், களவியல், கற்பியல் இந்த 3க்குமா சேர்த்து
162 நூற்பாக்கள் உண்டு. இந்த 162 நூற்பாக்களையும் பின்னால் இறைவனை சோமசுந்தர பெருமானை என்ன செய்தார்? 60 நூற்பாக்களாக சுருக்கி இறைநான் களவியல் என்று வந்தார் அல்லவா? அந்த வரலாறு தான் உங்களுக்கு தெரியும். அந்த இறைநார் களவியல் கூறுகின்ற கருத்துக்களை கருத்துக்களையும் தொல்காப்பியர் கூறுகின்ற அந்த அகத்திணையிலே கூறுகின்ற கருத்துக்கள், களவியிலே கூறுகின்ற கருத்துக்கள், கற்பியிலே கூறுகின்ற இவற்றை எல்லாம் ஞான நெறியிலே காண வேண்டும். அதுவும் எந்த ஞான நெறி? தசயோகம், தசகாரியம் என்று பார்க்கணும் அல்லவா? சுத்த ஜாகரம் என்றெல்லாம் அப்படி தசகாரிய அடிப்படையை காண வேண்டிய பகுதிகள் என்று திட்டவட்டமாக உறுதியாக எங்கே சொல்லப்படுகிறது? சித்தாகமம் என்கின்ற ஞானபாதம், அந்த ஆகமத்தினுடைய ஞானபாதம், அது முக்கியமான ஒரு படலம். நாயகி நாயக பரம்பாவக பிரகரணம் என்பது தலைப்பை மிக அருமையா இருக்கும். தலைவன் தலைவி நோக்கிலே நிகழக்கூடிய பாவனை, அந்த பாவனையின் பெருமை என்ன? நாயகி நாயக பரம்பாவ பிரகரணம் 268 ஸ்லோகங்களே அது கொண்டிருக்கின்றன. அந்த கருத்துக்களை எல்லாம் படித்தால்தான் தொல்காப்பிய கொள்கையாரத்திலே கூறப்படுகின்ற இந்த அகத்திணையியல், களவியல், கற்பியல் அந்த நூற்பாக்களின் கருத்துக்களையும், இறைநார் களவியிலே கூறப்படுகின்ற அந்த சூத்திரின் கருத்துக்களையும் ஞான நெறியிலே உணர முடியும் என்பது முக்கியமான கருத்து. அதை ஞான நெறியிலே கண்டு உரை கூட வேண்டும் என்று முயன்று நான் பல குறிப்புகளை சேர்த்திருக்கின்றேன். அந்த குறிப்பை ஏறக்குறைய 300 பக்கங்களுக்கு மேல் வந்து அதை ஆகமந்தான் கூறுகின்றேன், நமக்கு வேறு எதுவும் சான்று இல்லையா என்று பார்த்தால் நம்முடைய அருணகிரி பெருமான் மிக அற்புதமாக பழனி திருவள்ளுவரிலே கூறுகின்றார். சடிலத்தவன் இத்த விசித்த குலத்து ஒரு செட்டு எடுத்து உதித்து உத்தர ஜென்மமாக முருக பெருமான் அவதரிக்கின்றார். அருள் வித்தகர் உத்தர ஜென்ம பெயர் செப்பியிட பரிவாலே சனகர்க்கும் அகஸ்திய புலயஸ்திய சனத்குமரர்க்கும் அனுகிரக மெய்ப்பலகை சத 10 நவ புலவர், சதபத்து 40 நவம் 49 புலவர் அவர்கள் மெய்ப்பலகையிலே சங்கப்பலகையிலே இருந்தார். சதற்கும் அரக்கும் அனுகிரகம் மெய்ப்பலகை சதுபத்து நவ புலவர்க்கும் அவன் என்ன செய்தான்? முருகப்பெருமான் விபக்தியில் நன்கு வெளிப்படையாக உணருமாறு, நன்கு வெளிப்பட்டு விளங்குமாறு என்ன செய்தான்? ஞான படலத்து உரு இலக்கண இலக்கிய தமிழ்த்துறை அன்பர்கள் இந்த வரையை கொடுத்துவிடும். அந்த அகப்பொருள் துறை எதிலே வருகின்றது? ஆகம ஞான படலத்திலே வருகின்றது, ஞான பாவத்திலே வருகின்றது. பார்த்தால் சித்தாகம் என்ற ஆகமத்திலே வருகின்றது ஞானபாதம். அதில் வருகின்ற இந்த நாயகிராய பரம்பாவ படத்திலே வருகின்ற இந்த ஞான படலத்து உரு இலக்கண இலக்கிய தமிழ் அகத்துறை இலக்கணம். அதுக்கு இலக்கியமான பாடல்கள், இலக்கியமான பாடல்கள் திருக்கோவையார் போன்ற அந்த திருமுறைகளிலே பாடல்கள். அந்த இலக்கண தமிழ்த்திரயம், தமிழ்த்திரயம் என்பது 3 வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடிய, அங்க ஈலேச நாடகம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. 3 படிநிலைகளிலே சிவானுபவத்தை விளைக்கக்கூடிய தமிழ். தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வு உண்டு. திருவாசகத்திற்கு உரை எழுதிய தாண்டவராய சுவாமிகள் மிக மிக உறுதியாக கூறுகின்றார், தெளிவாக கூறுகின்றார். இந்த நிரதியானந்த இன்பம், சிவானந்த பேரின்பம் தமிழால் அன்றி வேறு மொழியால் அன்பர்களுக்கு கிடைக்காது. அதை படிக்கும்பொழுது நமக்கு கண்களை நீர்க்கசி. தமிழால் அன்றி கிடைக்காது. இது அனுபவத்துக்கு உரிய திருமுறைகள் எல்லாம் அனுபவத்துக்கு, அனுபூதி நிலைக்கு உரிய ஆகமங்கள், வழிமுறைகளுக்கு உரிய ஆகமங்கள், வழிமுறைகளை கூறுபவை. அந்த வழியிலே சென்று உறுதி பயனை பெறுவதற்கு துணை செய்வது திருமுறைகள். ஆகையால்தான் 2ம் பிரிக்க முடியாதவை என்று கூறினேன். அப்ப ஞான படலத்து உரு இலக்கண இலக்கிய தமிழ்த்திரயம், அதில் பொருள் விருத்தியினை பழுதற்று உணர்வித்த அருள் வித்த சத்குருநாதா, பழனி ஆண்டவ பெருமானை அருணகிரி பெருமான் சத்குருநாதா என்கிற வித்தக சத்குருநாதா
பழுதற்று உணர்வித்த அருள் வித்தக சற்றுள் நாடா என்று இப்படியெல்லாம் அந்த பெருமானை நினைக்கின்றார். அவர் தான் உத்தர ஜென்மமாக வடிவெடுத்து இந்த இறைநார் கலையில் அவருடைய ஞான பொருளையும் அதுக்கு முன்னீடாக திகழ்ந்த தொல்காப்பியனுடைய அந்த 3 இயலுடைய பொருளையும் நன்கு உணர்த்தி அருளுகின்றார் என்ற ஒரு அற்புதமான குறிப்பை தருகின்றார். அதனால் அகத்துறை சார்ந்தது. தமிழில் இருக்கின்ற அகத்துறை நாம் நாடக வழக்கிலும் உலக வழக்கிலும் சார்ந்த புலவெளி வழக்கம் என்றே தொல்காப்பியர் கூறுகின்றார். அது ஏதோ தலைவன் கூற்று தலைவி கூற்று என்று இப்படியெல்லாம் கொள்ளக்கூடாது. அங்கே தலைவியாக கூறக்கூடியவர் என்னென்றால் தலைவி நிலையிலே இருப்பவர்கள் நாயகி பரம்பொருள், நாயகன் பக்குவான்மா, தோழி திருவருள், தோழன் ஆன்மபோதம், சிவிலித்தாய் திருவதாயி, நற்றாய் பறை, பெருவான் நாயகன் பேரு நாயகி என்று இப்படி அகப்பொருளை காண வேண்டும். இது யார் தருகின்ற உரை விளக்கம்? தாண்டவராய சுவாமிகள் தருகின்ற விளக்கம். திருக்கோவையாருக்கு உண்மை பொருளை உணர்த்த வந்த பொழுது அவர் சொல்லுகின்றார். நாயகி தலைமை நிலையிலே இருப்பவள் இறைவன், தலைவன் நிலையில் இருப்பவன் பக்குவான்மா, திருவருள் என்பது துழியா இருக்கின்றது, ஆன்மபோதம் தோழனாக இருக்கின்றது, பாங்கன் என்று கூறுவார். சிவிலித்தாய் திருவதாய் என்று இப்படியெல்லாம் அமைத்து காண வேண்டும். இப்படி அமைத்து கண்டால்தான் அந்த அகப்பொருள் ஞானபாதத்தை கூறுகின்ற பொருளாக அமையும். இது முழுதும் அனுபூதிக்குரிய ஒரு அமைப்பு. இப்படியெல்லாம் நாம் அந்த இலக்கியங்களே கூட ஆகம அடிப்படையிலே காண வேண்டும் என்பதாக சொல்ல வருகின்றேன். திருவுரையில் மட்டுமல்ல, சங்க இலக்கியங்களே கூட நாம் ஆகம பின்னணியிலே பயின்றோம் என்றால் அற்புதமான நுட்பங்களை எல்லாம் உணர்த்துவதுதான். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி அந்த உரையை மட்டும் போயிட்டேன். அந்த ஒரு புறத்திலே ஒரு கொடிநிலை கந்தழி வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலனம் ஒன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணீர் வருமே என்று ஒரு சூத்திரம் வருகின்றது புறத்திணையிலே. அதற்கு ஆகம அடிப்படையிலே சென்றால்தான் தொல்காப்பியர் எந்த கருத்துப்பட அந்த நூற்பாவை இயற்றிருக்கின்றார் என்று தெரியும். இப்போது இருக்கின்ற உரை ஓரளவுக்கு தான் அந்த பொருளை விளக்குகின்றன. முழுமையான நுட்பங்களை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆகம ஞான பாதத்தை நாம் அணுகித்தான் ஆக வேண்டும். அப்படி ஞானபாத அடிப்படையிலே அந்த கொடிநிலை கந்தழி போன்ற நூற்பாக்களையும் மற்ற இயல் நூற்பாக்களையும் விரிவாக விளக்க உரை எழுத வேண்டும் என்ற முயற்சியெல்லாம் பொழுது இறங்கினேன். இப்போது அது குறிப்புரை இருக்கின்றது, நான் முன்னூல் வடியிலே கொண்டு வருவேன். அது என்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று விழா பார்த்தோம்லோ, அது கூட ஒரு குறிப்பு உண்டு. அந்த குறிஞ்சி என்பது இந்த நின்மல துரியம் நின்மல ஜாகரம், அது குறிஞ்சி. நின்மல சொப்பனம் பாலை நிலம், நின்மல சுழுத்தி முல்லை நிலம், நின்மல துரியம் மருதம், நின்மல துரியாதீனம் நெய்தல் என்று இப்படி அந்த அகத்தினக்குரிய நிலங்களை காண வேண்டும். அது ஒரு குறிப்பு. இன்னும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அடிப்படை கருத்து என்றால் திருமுறைகளிலே கூட அகத்துறை பதிகங்கள் நிறைய உண்டு. திருமுறையிலே முதல் பதிகமே அகத்துறை தானே. சம்பந்த பெருமான் பாடிய தோழோடைய சேவை என்பது அகத்துறை பதிகம். தோழி அறத்தொடு நிற்றல் என்கின்ற அகத்துறையில அமைந்திருக்கின்ற ஒரு அருமையான பதிகம். அந்த பதிகத்தோடு ஒத்த வேறு பல அகத்துறை பாடல்கள் பதிகங்கள் தான் திருமுறையிலே உண்டு. இந்த பதிகங்களுடைய முக்கான பொருளை விலகிக் கொள்வதற்கு இந்த ஆகமங்கள் துணை செய்யும். அப்படி சொன்னால் நுட்பங்களை காண முடியும். என்ன இப்படி அதான் அந்த திருமந்திரில பார்க்கின்றோம். தமிழ் மண்டலம் 5 தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகர் திரிவார் அவிழும் மனமும் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் 5 தத்துவமாமே. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற அந்த மண்டலம் 5 இருக்கின்றா, அது நீங்கள் ஏதோ நிலப்பகுதி என்று கருத்தில் கொள்ள வேண்டாம். அது தத்துவ சார்புடையவை. தமிழ் மண்டலம் 5 தத்துவமாமை. திருமந்திரம் 1646வது பாடல் இது கூறுகிறது. ஆக இப்படி ஆகமங்களுக்கும் சங்க இலக்கியங்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு.
சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் இந்த ஆகமங்களை பற்றி சிறப்பாக பேசப்படுகின்றன என்று அந்த ஆகமங்களுடைய பெருமையை கூறி அடுத்து இந்த சிவாகமங்களுக்கும் திருமுறைகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு இணைப்பை நாம் காணலாம் என்றாலே, திருமுறையை நாம் 12வது தொகுத்துறோம் அல்லவா. சேக்கிழார் பெரிய புராணம் வந்த பிறகுதான் 12வது திருமுறை சேர்ந்தது. அதுக்கு முன்னால் முதல் நம்பியாண்டார் தொகுத்த போது அதுக்கு 11 தான். உமாபதி சிவாச்சாரியார் திருமுறை கண்ட புராணத்திலே ஒரு அற்புதமான விளக்கம் தருகின்றார். நம்பியாண்டார் நம்பிகள் ஏன் 11ஆக தொகுத்தார் என்ற ஒரு காரணம் கூறுகின்றார். மந்திரங்கள் 7 கோடி ஆதலினால் மன்னும் அவர் இந்த வகை திருமுறைகள் 7ஆக எடுத்து வைத்து, முதல் 7 திருமுறைகள், அந்த 7 திருமுறைகளை ஏன் அமைத்தார், எப்படி தொகுத்து கொண்டார் என்றார். மந்திரங்கள் 7 கோடி, ஆகவங்கள் கூறுகின்ற மந்திரங்கள் நூற்றுக்கணக்கானவை. அந்த நூற்றுக்கணக்கான மந்திரங்கள், சில மந்திரங்கள் நமகா என்று முடியும், சில மந்திரங்கள் சுவாகா என்று முடியும், சில மந்திரங்கள் ஸ்வதா என்று முடியும். இப்ப 7 முடிவுகளை உடைய. கோடி என்றால் முடிவு. 7 முடிவுகளை கொண்டிருக்கின்ற மந்திரங்கள். இது 7 கோடி. ஒவ்வொரு மந்திரமும் ஏதாவது ஒரு மூலையிலே அமர்ந்திருக்கும். இந்த மந்திரங்கள் 7 கோடி ஆதலினால் மன்னும் அவர் இந்த வகை திருமுறைகள் 7ஆக எடுத்தமைத்து. அப்ப 7 கோடியினை உடைய மந்திரங்கள் என்ற அந்த மந்திரங்களுடைய சாரத்தை புலப்படுத்துவதாக கவனிக்க வேண்டும். மந்திரங்களுடைய சாரத்தை புலப்படுத்துவதாக, அதே மந்திரமாக மந்திரத்தினுடைய சாரத்தை புலப்படுத்தும். திருமந்திரத்திலே அகத்தியை பற்றி ஒரு அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன், அங்கி உதயம் மேற்பால் அமனோடு, மங்கி உதயம் செய் வடபால் தவமுனி, எங்கும் வளங்கொள் இயல்பொழிதானே. இது அகத்திய முனிகளை பற்றி திருமந்திரத்திலே திருப்பூரில் கூறுகின்ற ஒரு அகத்திய தோத்திரம். இதிலே வியப்பு என்னவென்றால், திருமூலர் பெருமான் அந்த ஒரு பாடலை அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் என்று தொடங்குகின்ற பாடலே அவர் நமக்கு என்ன கூற வருகிறார், நம் மீது கருணை கொண்டு அகத்தியனுக்கென்று மூல மந்திரம் ஒன்று உண்டு. அந்த மந்திரத்திற்கு 51 எழுத்துக்கள். அந்த 51 எழுத்துக்களை கொண்ட மூல மந்திரத்துடைய பொருள் என்னவோ அந்த பொருளுக்கு அப்படியே தமிழ் வடிவம் தருகின்றார். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற அந்த நிலைக்கேற்ப அந்த 51 எழுத்துக்கள் அடங்கிய அகத்தியனுடைய மந்திரத்தை, அந்த மந்திரத்தினுடைய பொருளை அவர் அப்படியே அந்த பாடலில் திறக்கின்றார். அதுதான் மந்திரங்கள். ஆதலினால மந்திரங்களுடைய சாரமாக அந்த மந்திர கருத்தை புலப்படுத்துவதாக இந்த திருவரை பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த திருவை 7வது. பிறகு பந்தமர மந்திரங்கள் 11. அது சித்தாந்தமானவர்கள் நன்றாக இருந்திருப்பார். 11 மந்திரங்கள். 5 பிரம்ம மந்திரம், 6 அங்க மந்திரம், அதாவது ஈசான மந்திரம், தத்புருஷ மந்திரம், அகோரம், வாமதேவம், சத்யோதாரம், பிறகு இதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அத்திரம் என்று ஏற்படுகிற 6 மந்திரங்கள். இதுதான் பந்தமரும் மந்திரங்கள், நம்முடைய தலைகளை எல்லாம் நீக்கி விடுகின்ற மந்திரங்கள். இவை எத்தனை? 11. 6, 5, 11. அதெல்லாம் அந்த முறை 4 மேற்கொண்டிருக்கின்ற திருமந்திரம், திருவாசகம், திருச்சிவா, திருப்பல்லாண்டு, 11ஆம் திருப்பதி என்று இப்படி இருக்கின்ற அந்த 4 சேர்த்து அந்த முறை 4 முறை 11 ஆக்கினார். இப்ப நம்பியாண்டார் நம்பிகள் ஏன் 11ஆக தொகுத்தார் என்று உமாசாஸ்திரிக்கின்ற அற்புதமான விட. அது ஆகவும் தான் அடிப்படை. திருமுறைகள் என்ற அந்த பதியங்களை தொகுத்த போது தொகுக்கின்ற முறை ஒன்றுக்கெல்லோ அந்த முறைக்கு அடிப்படையானது ஆகமம். அந்த ஆகம முறைப்படி தொகுத்தமைத்து கொடுத்த பெருமை நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உரியது என்று பார்க்கிறேன். அப்படிப்பட்ட திருமுறைகளிலே எத்தனையோ பாடல் நிறைய உண்டு. ஆகம கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டும். அப்படி ஆகமத்தினுடைய நுட்பங்களை உணர்ந்தாதான் அந்த பாடலை உணர்ந்து கொள்ள முடியும். 2 6 ஆனார் போரும், 6 4 ஆனார் போரும். இது திருநாவுக்கரசருடைய 6ஆம் திருமுறையில வருகின்ற ஒரு அற்புதமான பாடல். 11வது திருப்பதி 16.
அற்புதமான ஆகம கருத்தை இங்கே சொல்லுகின்றார். ஐயிரண்டும் ஆறொன்றும் ஆனார். ஐயிரண்டு 10, 6 1 7 கொடுக்கூடாது. 6 1 6 தான். 6 × 1 6 உண்டால் பெருக்குவோம். அப்ப 6. 2 10, 6 1 6, அப்ப 16. 16 என்பது என்ன என்றால் 16 என்பது 16 கலைகளை உடைய பிராசாத மந்திரம் என்ற சிவபெருமானுடைய மூல மந்திரம். இந்த பெருமையைத்தான் திருமந்திரத்திலே 8ஆம் மந்திரத்திலே திருமூலர் பெருமான் கூறுகின்றார். ஆகமங்களையோ பயிலாமல் 4ஆம் மந்திரத்திற்கும் 8ஆம் மந்திரத்திற்கும் திருமந்திரத்துக்கும் உரை கொடுக்க முடியாது. ஐயிரண்டும் ஆறொன்றும் ஆனார் பிராசாத மந்திர வடிவமாக வந்திருக்கின்றார். 63 4 ஆனார் போலும். 63 18, 4 12. அப்ப 63 என்று 18 எழுத்துக்களை உடைய ஒரு மந்திரம், 12 எழுத்துக்களுடைய இன்னொரு மந்திரம். எப்படிப்பட்ட மந்திரங்களாக வந்திருக்கின்றார். பிரியாத குணம் உயிருக்கு அஞ்சோடஞ்சாய். உயிரை விட்டு பிரியாத குணங்கள் 10. பிரிவுடைய குணம் பேசல் 10ஓடு 1. உயிரை விட்டு பிரிந்து விடக்கூடிய குணங்கள் 11. பிரியாத குணம் ஒரு கால் 4 என்பார். தொகுத்த நிலையில் இருக்கின்ற குணங்கள் 4. பிரிவிலா குணம் நாட்டத்து 6. ஷட்குணம் 8 குணங்களை 6ஆக தொகுத்துகிறார். தெரிவாய குணமஞ்சும் சமிதை அஞ்சும் பதமஞ்சும் கதியஞ்சும் செப்பினார். இதெல்லாம் 6 அர்த்தங்களை குறிப்பிடுகிறது. தெரிவாய குணமஞ்சு, சம்மிதை 5 சம்மிதை மந்திரங்கள், பஞ்சபிரம மந்திரங்கள். பதமஞ்சு 5 கலைகளை வியாபத்திருக்கின்ற பதங்கள். பிறகு 5 கலையில் அமைந்திருக்கின்ற நம்ம கதியை தரக்கூடிய மந்திரங்கள் என்று இப்படையெல்லாம் வேறு சொற்களிலே போட்டு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் சிவபெருமானுடைய அத்வா மூர்த்தியை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். பிரியாத அந்த 16வது திருப்பதியும் 6ஆம் திருமலே வருகின்ற அந்த பதியும் ஆகமத்தினுடைய துணையை கொண்டால்தான் திருநாவுக்கரசர் எந்த ஒரு பொருளை நமக்கு புலப்படுத்துகின்றார் என்று புரிந்து கொள்ள முடியும் என்று இப்படி ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் கூற முடியும். எல்லா நேரம் கிடையாது. அதே போன்று வண்டார் பொருள் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமான். இது சம்பந்த பெருமானுடைய வாக்கு. முதல் திருமுறையிலே 1வது பதி. அல்ல ஒரு சொல் கவனிக்க வேண்டும். வண்டார் பொருள் அறிவு உமையம்பிகை. அந்த உமையம்பை விட்டு பிரியாதிருக்கின்ற இடப்பாகத்தை உடையவன். அப்படி இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான நுணுக்கு சொல்லிட்டார். பெண்தான் மிக ஆனான். பெண்தான் மிக ஆனான். உமையுருபாக கோலத்தை குறிக்கின்றார். ஆனால் ஆகம சாஸ்திர மரபுப்படி அந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் இருக்கின்றதா, இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திலே வடிவம் தியானிக்கும் பொழுதும் அமைக்கும் பொழுதும் பெண் பாகம் இருக்கின்ற உமையமை பாகம் அது ஒரு 4 அல்லது 5 எவை அளவு கூடியிருக்க வேண்டும். சரிசமமாக இது ஆண் பாகம் பெண் பாகம் கூடக்கூடாது. பெண் பாகம் சற்று கூடியிருக்க வேண்டும். அதை உணர்த்துகின்ற முறையிலே திருமுறையிலே இருக்கின்ற அற்புதமான தொடர். பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமான் என்று அந்த ஒரு தொடர் அங்கே வருகின்றது. போத்திரமாக வருகின்ற இடத்திலே கூட ஆகவத்தினுடைய நுட்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான சொற்கள் எல்லாம் கூற வருகின்றன. மண்பொடை கொண்டிருத்தே ஒரு சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழே முன்பொடை சேர நின்றாடி நொய்யன செய்யல் உகந்தார். நொய்யன செய்யல் என்றால் சூட்சமான காரியம். இங்கே அவருக்கு ஒரு அதிசூக்கமான ஐந்தொழில். இந்த அதிசூக்கமான ஐந்தொழிலை எல்லா ஆன்மாக்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நொடியிலும் செய்து கொண்டிருக்கின்றார். அதுதான் சிறப்பான கருத்து. நொய்யன் என்றால் அதிசூட்சமான கருத்து ஐந்தொழில். அந்த 5 அதிசூட்சமான தொழிலையும் பூத்த பெருமான் ஒவ்வொரு ஆன்மாவிடத்தும் ஒவ்வொரு கணத்திலும் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த
நுட்பமான தத்துவ கருத்தை அங்கே கொல்லப்படும். நொய்யன செய்யல் உகந்தா. அதே போன்று இன்னும் நிறைய பதியங்களுக்கு நாம் ஆகம அடிப்படையிலே காணலாம். அதே போல் 7ஆம் திருவினுடைய நிறைவு பதிகம் முடித்தான் மலை பதியம். அதே கூட ஆகம அடிப்படையில் கண்டாதான் அதனுடைய நுட்பங்களை விலை கூட முடியும். அப்ப இதுவரை நான் கூறியிருந்தேன், சிவாகங்கள் அடிப்படையிலே திருமுறையை காண்பது. அப்ப இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வரும். இதுதான் இந்த பேச்சினுடைய நிறைவு பகுதியா இருக்கு. திருமுறைகளை கொண்டும் சிவாகங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சிவாகங்கள் நிறைய கருத்துக்களை கூறின உண்மைதான். ஆனாலும் கூட நம்முடைய ஞான பெருமக்கள் அவருடைய திருப்பதிகளை சம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், மணிவாசக பெருந்தகை, இளமுறை அந்த வாக்குகளை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆகவ நுட்பங்கள் மிக மிக பலவாக இருக்கின்றன. அதுதான் சொன்னேன், ஆகமத்தை விட்டு திருமுறையும் காண முடியாது, உட்பொருளை காண முடியாது. திருமுறையை விட்டு ஆகமத்தோடு நின்று முடியாது. சில சில கருத்துக்களுக்கு திருமுறையை கொண்டு விளக்கம் பாட வேண்டும். சில சில திருமுறை பாடல்களுக்கு ஆகமத்தை கொண்டு விளக்கம் பாட வேண்டும். ஆகமங்களை கொண்டு திருமுறை எப்படி கொண்டு ஒரு எடுத்துக்காட்டு காட்டினேன் ஒன்னே. இப்பொழுது நாம் என்ன கூறுகின்றேன், திருமுறையை கொண்டு எப்படி ஆகமத்தை காண்பது? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அதோடு நான் முடிவடைகின்றேன். முருகப்பெருமானுக்கு 6 திருமுகம், 12 திருக்கரங்கள் உண்டு என்றெல்லாம் அன்பர்களுக்கு தெரியும் இல்லையா? ஆகமத்திலே தியான ஸ்லோகம் உண்டு. 6 திருமுகத்துக்கு தியான ஸ்லோகம் தனியாக உண்டு. பிறகு கரங்கள், 12 கரங்கள், அந்த கரங்களில் இருக்கின்ற ஆயுதங்கள் எல்லாம் தியான ஸ்லோகத்திலே வந்துவிடும். ஆனால் அந்த முகம் என்ன செய்கின்றது, ஒவ்வொரு திருக்கரமும் என்ன செய்கின்றது என்ற ஒரு கேள்வியை போடுமானால் ஆகமத்திலே அது விளக்கம் காண முடியாது. 6 திருமுறையிலே ஒவ்வொரு திருமும் என்ன காரியத்தை செய்கின்றது? காரியம் செய்யாமல் இருக்குமா? ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த 12 திருக்கரங்களிலே ஒவ்வொரு திருக்கரம் என்ன செய்கின்றது என்ற கேள்வியை கொடுத்தால் நாம் ஆகமத்திலே விடை காண முடியாது. விடை எங்க காண முடியும்? திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருவிழை வருகின்றதோ, திருமுருகாற்றுப்படையிலே 2வது திருச்சீரலை வாய், அதில்தான் மிக மிக அற்புதமான முறையிலே நக்கீரர் பெருமான் அந்த 3 முகங்கள் 6 திருமுகங்கள் என்ன செய்கின்றன, 12 திருக்கரங்கள் என்ன செய்கின்றன என்று பற்றிய ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை தருகின்றார். மந்திரை விதியின் மறுவிளை விழா அந்தனர் வேள்வி ஓர்க்குமே ஒரு முகம், எஞ்சிய பொருளை ஏமுன்னாளை திங்கள் போல சிசைகளுக்குமே ஒரு முகம், சிறுவர் தேர்த்து செல்சம் முறைக்கு கருவுள் நெஞ்சுடு களம்பேட்டன்றே ஒரு முகம், புறவர் படவர்கள் குடிபோல் பின் மடவர்கள் வள்ளியோடு நகையமத்தன்றே ஆங்கு அம்மூவிரு முகனும் உரைநவைந்து கூறுகிறேன். 6 திருமுகங்களும் என்ன செய்கின்றன என்பதை குறிப்பிட்டார். ஒவ்வொரு முகம் ஒவ்வொரு செயலை செய்கிறார். அடுத்து அவருடைய கரங்களில் இந்த கருத்து அன்பர்கள் விளைக்கொள்ள வேண்டும் சொல்லி ஒரே ஒரு விளக்கம் எடுத்துரைகின்றேன். ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்புரி வாங்கிய மொயம்பில் சுடர்விடு வன்புகழ் நிறைந்து வசித்து வாங்க நிமிர்ந்தோ அந்த 12 தோள்களிலே ஒரு திருக்கரம், முருடைய திருக்கரம் என்ன செய்கின்றது? விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது. விண்செலல் மரபின் ஐயர் என்றால் அப்ப முருக பெருமான் யாரை காப்பதற்கு முதலில் கையெடுக்கின்றார் என்று பார்க்க வேண்டும். அந்த விண்செலல் மரபின் ஐயர் என்பவர் வாலகல்லி என்று சொல்லப்படுகின்ற முனிவருடைய கூட்டு. அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கதிரவன் செல்லும் போதெல்லாம் உடன் வருகின்றார்கள். எதற்காக என்றால் இந்த சூரியனிடந்து வருகின்ற கதிர்கள் அப்படியே பூலோகத்திலே படியுமானால் மக்களாலும் மற்ற ஜீவராசியிலும் நன்றாக வாழ முடியாது. சில கதிர்கள் நில உலகத்திலே வாழ்கின்ற பயிர்களையும் மரங்களையும் அழிக்கும், உயிர்களுக்கு அது ஆகாது என்று கருதி கொண்டு அவர்கள் என்ன செய்கின்ற தன்னுடைய தபோபலத்தால் இந்த நில உலகத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற கதிர்களை எல்லாம் தாங்கள் தடுத்துக் கொள்கின்றார். தடுத்து கொண்டு நில உலகத்திற்கு எந்த கதிர்கள் தேவையோ அந்த கதிர்கள் மட்டும் அனுப்புகின்றார். அதுதான் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பணி. அதெல்லாம் நினைக்க வேண்டும், நாம் நினைக்க வேண்டும். முருக பெருமான் இன்னைக்கு என்னன்னு பார்த்துக் கொள்கிறேன். தன்னுடைய 12 திருங்களிலே முதல் திருக்கரமாக எதை ஓட்டுகின்றால் திருக்கரத்தை உயர்த்தி முதலில் அவர்களை காப்பாற்ற வேண்டும்.
ஏனென்றால் அவர்களை காப்பாற்றினால் நில உலகம் முழுவதையும் காப்பாற்ற இருக்கிறார். இந்த உலக உயிர்களுக்காக தங்களிடையே அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார். கதிரினுடைய வெம்மையை தாங்கள் ஏற்றுக்கொண்டு எந்த அளவிற்கு கதிர்களை நில உலகத்துக்கு அனுப்பினால் நன்றாக இருக்கும், நலமாக இருக்கும் என்று கருதி கொண்டு அவர்கள் பணி செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட முனிவர்களை நான் காப்பது என்னுடைய கடமை என்று கருதி கொண்டு முருகன் முதல் தன்னுடைய கரங்களிலே முதல் திருக்கரத்தை அவர்களுக்காக தருகின்றார். பின்செல்லல் மரபின் ஐயற்கே தீர்வு என்று அந்த 12 திருக்கரங்களே ஒவ்வொரு கையும் என்ன செய்கின்றது என்பதை பற்றிய ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை நாம் திருவுருளாற்றுப்படையில தருகின்றோம். இது போன்ற விளக்கம் ஆகமங்களிலே காண முடியாது. சுடரு தெரிலும் முனிவரும் என்று சிலப்பதிகாரத்திலே அதை பற்றி வருகின்றது. நிலமிசை வாழ்தல் அளவரது தீர திருகுதிர் கண்ணலை வெம்மை தாங்கி கால் உணவாக கதிருள் கொட்டும் அபிசடை முனிவர் என்று புறப்பாட்டிலே இந்த இப்படிப்பட்ட முனிவர்களை பற்றி இது போன்ற விளக்கங்கள் எல்லாம் திருமுறைகளை கொண்டால்தான் தியான சோகம் என்று வருகின்ற அந்த சோகத்தினுடைய அந்த ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் சொல்லுகிறேன். இப்படி அதே போன்ற முதல் பதில திருந்த தேவன் குடி பதிகம் பல பல வடிவங்களை பற்றி சொல்லுகின்றார். 25 மூர்த்தங்கள் மதுரை மாநகர் ஆலயத்திலே துவஜஸ்தம்பம் மிக அற்புதமானது. 25 மூர்த்தங்களையும் இங்கே காணலாம். அதெல்லாம் அந்த ஸ்தம்பத்தை பார்த்து விளைந்து போகும். கடமை ஸ்தாபனமோ அதையே பார்த்து கொண்டு ஒரு நேரம் அங்கே உட்கார்ந்து அந்த மூர்த்தங்களுடைய பெருமையை இந்த பதிகத்தை கொண்டு உணர வேண்டும். ஒவ்வொரு மூர்த்தமும் எப்படிப்பட்ட ஆற்றுடையது என்பதை விடையக்குள்ள திருந்தேவன் குடி திருப்பதிகத்தை காண வேண்டும். மருந்து வேண்டியல் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்தேவன் குடி தேவர் தேவைதி அருந்தவத் போல் வரும் அடைகள் வேடங்களை என்று தொடங்கின பதிகம். அந்த பதிகம் முழுவதுமே ஆகம நூல்கள் கூறுகின்ற இறைவனுடைய திருவடிவங்களுக்கு சான்று பகர்பவை. அந்த வடிவத்தால் மக்கள் பெறக்கூடிய பயன் என்ன, அந்த வடிவத்தை தியானிப்பதால் நாம் என்ன பயனை பெற முடியும், அதை அவரை பட்டியல் கொடுத்து கூறுகின்றார் சம்பந்தப்பெருமான். அந்த அளவிலே திருந்தேவன் குடி பதிகம் மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, இந்த 6ஆம் திருமுறையிலே திருநாவுக்கரசு பெருமான் பாடினார் அல்லவா, வடிவேறு திருநூலும் தோன்றும் தோன்றும் பழசடை மேல் இளமலையும் தோன்றும் தோன்றும் கடையேறு கவல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குழைதோடு கலந்து தோன்றும் இடையேறு களிற்றிடுவை போர்வை தோன்றும் எழுதிகளும் திருவுடையும் இறங்கி தோன்றும் கொடியேறு திருமேனி பொலிந்து போட்டும் தொழில் திகழும் பூவனத்து எம் புரிந்தார்க்கே என்று தொடங்குகின்ற அந்த பதிகம். அந்த பதிகம் முழுவதிலும் திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு விளக்கி அருள்கின்ற கருத்து, பஞ்சவம்ச மூர்த்தங்கள் அத்தனையும் மக்கள் வாழ்க்கைக்காக, உயிர்கூற்றினுடைய நன்மைக்காக, நிலத்தின் நன்மைக்காக என்னென்ன செய்கின்றன என்பதை நமக்கு புலப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான திருப்பதிகம். என்றிப்படையெல்லாம் நாம் கூறிக்கொண்டே போவோம். திருமுறைகளை வைத்துக் கொண்டு ஆகமங்களை கொண்டு கொள்கின்ற முறை, ஆகமங்களை வைத்துக் கொண்டு திருமுறைகளை காண்கின்ற முறை என்ற அந்த ஒரு வகையிலே நாம் இரண்டையும் நாம் பகிர்ந்து நம்முடைய ஞானத்தை விருத்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் சொன்னேன், கண்டாராய சுவாமிகள் சொன்னார், இது செய்ய இன்னும் சிவானந்த பேரின்பம் தமிழால் வாய்க்காது என்று. அதுக்கு ஒரு அந்த எடுத்துக்காட்டு மட்டும் கூறி என்னுடைய உரையை பேசு. சிவானுபவம், சிவானந்த அனுபவம் என்பது சொல்லால் விளக்க முடியாது. ஆனா சொல்லால் விளக்க முடியாது என்று கூறிட்டு வரதே இருந்து விடவில்லை, சும்மா இருந்த நம்முடைய ஞான பெருமக்கள். மணிவாச பிறந்தை விளக்குகின்றார், திருநாவுக்கரசு பெருமான் விளக்குகின்றார். 5வது திருமுறையிலே 96வது பதிகம் அற்புதமான ஒரு பாட்டு. தெள்ள தேரி தெளிந்து தித்திப்பதோர் உள்ள தேரல், அதுதான் சிவானுபவம். சிவானுபவம் ஆனந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அது உள்ள தேரல், உள்ளத்தால் அனுபவித்து மகிழ்க்க வேண்டிய ஒரு தேரல், ஒரு தேன். அது நாவினால் அல்ல, உள்ளத்தால் பருக வேண்டும். உள்ளத்தேரல்
உள்ளத்தால் அமுதுகின்ற ஒரு தேரல். அது தெள்ள தேறி தெளிந்து தித்திக்கும் தேரல். மிக மிக தெளிவடைந்து மேலும் மேலும் தெளிவடைந்து உள்ளத்திலே ஆழ பதிந்து தித்திக்கின்ற அந்த தித்திப்பு நீங்கவே நீங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேரல் இருக்கின்றல்லவா, அது எனக்கு போய் எப்படி வாய்த்தது என்று சாமுக்கரது பெருமான் வியந்தார் என்றால் நாம் எந்த மூலம் அமுத ஒளிவெளி கள்ளத்தேன் கடியேன் கவலைக்கடல் வெள்ளத்தேனுக்கு எவ்வாறு விளைந்தது, தனக்கு இப்படிப்பட்ட இன்பம் எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியப்படுகின்றார். இறைவனுடைய திருவிழால் அவருக்கு கிடைக்கின்றது. அந்த ஆனந்தம் எப்படி என்பதை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை. அது தெள்ளத்தேறி தெளிந்து உள்ளத்தேரல். என்ன செய்யணும், திருவண்ட பகுதியிலே அதை வாக்கிருந்த அமுதம் மைக்கால் தோறும் இதைக்கிட செய்தனும் கொடியேன் ஊந்தழை குரம்பை தோறும் நாயுடலகத்தே குரம்பை கொண்டு இத்தேன் பாய்த்து நம்பிய அற்புதமான அமுதகாரிகள் எப்பொத்துளைதலும் ஏற்றினர். உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்து அங்கு எனக்கு அல்லூறு ஆக்க என்னுடைய எலும்பின் ஒவ்வொரு துளையிலும் அவன் ஆனந்தத்தை ஏற்றினான். இப்படி இருக்கும் பாரு, எலும்பினுடைய ஈச்சன் எவ்வரி போரக போல் எலும்பினுடைய ஒவ்வொரு துளையிலும் பெருமான் அந்த அமுதத்தை நிரப்பித்தார். இப்படியெல்லாம் வருடனே ஆகமத்திலே பார்க்க முடியுமா? ஆகையால் சொல்ல திருமுறைகளுடைய அமைப்பு வேறு, அது அனுமதிக்குரிய பாடம். அதை கொண்டு நாம் இங்கே இந்த பூகர்ஷ்ணம் பிரதிஷ்டை அது போன்ற காரியங்கள்லாம் செய்ய முடியாது. அது செய்வதற்கு ஆகமங்கள் இருக்கு, அதை விட்டு விடுது. இது முழு அனுபூதிக்குரியது. படித்து படித்து அனுபவித்து அனுபவித்து இறைவனோடு நம்மை சேர்த்து இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வழிமுறையை காட்டும். இதனுடைய அணுகுமுறை வேறு, அதனுடைய அணுகுமுறை வேறு என்று இப்படி திருமுறைகளும் ஆகமங்களும் ஒன்றுக்கொண்டு துணை செய்பவனாக ஒன்றை ஒன்று விளக்குவனாக, அதன் ஆகமத்தை விளக்குவது திருமுறை, திருமுறையை விளக்குவன ஆகமங்கள் என்று இந்த ஒரு படிப்பு முறையை வைத்துக் கொண்ட மெத்தடாலஜி என்று இந்த ஒரு வழிமுறையை நாம் வைத்துக் கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வடமொழியா இது தமிழா என்ற அந்த பேதமே காட்டாமல் நாம் நாளுக்கு நாள் அந்த ஆனந்த பேற்றை அடைவதிலே மேலும் மேலும் முன்னேறி செல்லலாம் என்பது அற்புதமான ஒரு உண்மை, நிதர்சனமாக கண்டு வருகின்ற ஒரு உண்மை அனுபவம். அதுல எந்தவித ஐயமும் கிடையாது என்று கூறிக்கொண்டு இந்த திருமுறைகளும் ஆகமங்களும் எவ்வாறு இணை பிரிந்து செல்லுகின்ற இணை பிரியாமலேயே ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பவையாக இரண்டுமே சேர்ந்து அடியார்களை மேலும் மேலும் உயர்த்துவதாக விளங்குகின்றன என்றெல்லாம் பார்த்தோம். ஆகமங்கள் ஞானபாதத்தை மட்டும் தத்துவங்களை மட்டும் விளக்குவதாக அல்லாமல் அல்லது வழிபாட்டு முறைகள் சடங்குகள் என்று இவற்றை மட்டும் கூறுவதாக அல்லாமல் மக்களுடைய முழுமையான வாழ்க்கைக்கு வாழ்வாங்கு தெய்வீக வாழ்க்கை பெறுவதற்கு வழிமுறைகளை கூறுபவை. அது புற வாழ்க்கை. அக வாழ்க்கைக்கு ஞானவாதத்தை கூறுபவை. ஞானவாதத்தினுடைய திரட்சியாக ஞானவாதத்தினுடைய ஒளிக்கதிர்களை நம்மேல் பரப்புவனமாக விளங்குவதைதான் திருமுறைகள். ஆகையால் இந்த இரண்டையுமே நாம் அவசியம் படைக்க வேண்டும், பயில வேண்டும். சங்க இலக்கிலே திருவோபியம் போன்ற இலக்கணங்களாக கூட நாம் ஆகம அடிப்படையை காணும் பொழுது மிக பலவான நுட்பங்களை உணர்ந்து மகிழலாம் என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. நான் கண்டு கொண்டு வருகின்றேன், அதனால் கூறுகிறேன். அதை மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகின்றேன். அதுதான் இணைப்படை சிவாகமங்களை பற்றியும் திருமுறைகளை பற்றியும் ஓரளவிற்கு நான் முழுமையாக சொல்லவில்லை, ஓரளவிற்கு அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு நினைத்த அஞ்ஞான சபை தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் நான் உடன் துணை புரிகின்ற அன்பர் பெருமக்களுக்கும் தலைவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் கலந்து கொண்டு ஆர்வம் காட்டிய அன்பர் பெருமக்களுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த நன்றிகள் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். சான்றோர் பெருமக்களே, மிக ஆழமான நுணுக்கமான செய்திகளை எல்லாம் தெளிவாக நம்முடைய குருநாதர் ஐயா ஒரு 1.25 மணி நேரம்
மிகச் சிறப்பாக அவர்கள் சொன்னார்கள். ஆகமங்கள் என்றால் என்ன, திருமுறைகள் என்றால் என்ன, திருமுறைகளை புரிந்து கொள்ள ஆகமங்களும், ஆகமங்களை புரிந்து கொள்ள திருமுறைகளும் துணை புரிகின்றன என்ற அந்த செய்தியை சொல்லி, மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் திருக்கோவிலே அதனுடைய அமைப்பு முறையே அந்த காமிக ஆகமத்தின் முறைப்படி அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த கோவில் தூண்கள் எல்லாம் ஒரு 58 வகையான அந்த தூண்களை சொன்ன அந்த ஆகம விதிகளின்படி ஒரு 38 தூண்கள் இங்கே இருப்பதை நாங்களே கண்டோம் என்ற அந்த செய்தியை எல்லாம் சொல்லி, அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுடைய திருக்கோவிலுக்கு ஒரு முன்மாதிரியாக திருப்பரங்குன்றத்துல ஒரு கோவில் கட்டப்பட்டது என்ற அந்த செய்தியையும் சொல்லி, இந்த சிற்பிகளுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் உள்ள ஒரு நெருக்கமான அந்த தொடர்பை ஆகமங்கள் மூலமாகவும் திருமுறைகள் மூலமாகவும் எவ்வாறு இருக்கின்றன என்பதை எல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். அதைவிட ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி அவர்கள் சொன்னார்கள். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல ஆண் பாதி பெண் பாதி என்றுதான் நாம் இதுவரை சொல்லி வந்திருக்கிறோம். உண்மையிலேயே அந்த பெண்ணுடைய கூறு சற்று அதிகமாக இருக்கிறது என்பதை அந்த திருமுறை வாயிலாக நாம் ஆகம செய்தியை அறிந்து கொள்ள முடிகிறது. பெண்தான் மிக ஆனான் என்ற அந்த திருமுறை செய்தியை சொல்லி சொன்ன விதம் மிக அருமையாக இருந்தது. ஐயா அவர்களுடைய பேச்சு ஆழமான பேச்சு, இன்னும் தொடர்ந்து கேட்க வேண்டிய பேச்சு. இவருடைய அந்த கொடிவை பற்றிய அந்த கருத்துரையை, நன்றி உரையை எங்களுடைய சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சியாளர் ஒருவர், பன்னீர்செல்வம் என்ற ஒரு பயிற்சியாளர் ஒருவர் நன்றி உரையாக தன்னுடைய கருத்துரையை அவர்கள் வழங்குவார்கள். இப்பொழுது திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தாங்க. உள்ளது. குருபிரான் உள்ளிட்ட அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். 264வது அருள்ஞான சபையின் கூட்டமானது நேர்முகமாக நடக்கின்ற நிலையிலே இணைய வழியில் நடக்கின்ற ஒரு இறைவனுடைய திருக்குறிப்பு, இன்ன வினை இன்ன தளத்தில் இன்ன பொழுது இன்னபடி அதனால் அதனை ஆய்ந்து அன்னவினை அன்னதளத்தில் அன்ன பொழுது விண்ணமர கூட்டுகிறான் என்பார் சிவபோசாரத்திலே. அதனால இறைவனுடைய திருக்குறிப்பு இணைய வழியிலே நாம் எல்லாம் சந்திக்க முடியாக இருக்கின்றது. அடுத்ததாக சிவஞான சித்தியார் பாடல், நரர் பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் உழவாது தவம் செய் ஜாதியில் பிறந்து சைவமும் சமயம் சாரும் ஊழல் பெரிது என்பார். அதாவது மக்களுக்கு உறுதி பயக்கின்ற நூல்களை பயிலா நாட்டில் பெறவாமல் தவம் செய்கின்ற நாட்டில் பிறந்து மறுபடியும் கற்குடியிலே பிறந்து அதிலும் பரசமயங்கள் செல்லாமல் சைவமும் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. அதை காட்டிலும் தியாகராஜர் கல்லூரியிலே சைவ சமயம் சார்ந்த 10 நாள் வகுப்பிலே இடம் கிடைப்பது அதை விட அரிது. அதை காட்டிலும் அப்படி 10 நாள் பயின்றாலும் அருள்ஞான சபையின் மூலமாக அறநெறி சான்றோர்கள் உரைக்கின்ற பெரும் பொழிவுகளை கேட்பதற்கு எங்களுக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த கல்லூரி தாளருக்கும் நம்முடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு செய்திகளை குறிப்பாக எப்படி ஆகமும் திருமுறையும் எப்படி ஒன்று பற்றி கொண்டிருக்கின்றன, ஒன்று விட்டால் ஒன்று அகலாது என்று சொல்வது போல, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றையிட என்று சொல்வது போல, எவ்வாறு திருமுறைகளும் ஆகங்களும் ஒன்றை சார்ந்திருக்கின்றன என்பதை மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் சுவைப்படணும் அழகாக விளக்கிய ஆனால் அவர்களை எப்படி பாராட்டினாலும் தகும். நமக்கு கிடைத்த பெரு வாழ்வு என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்த வழியிலே
அந்த கடைசியாக கூட சொன்னார்கள், அந்த இன்செலல் மரபிட்டு ஏந்தியது ஒரு கையினுவார், யுத்தம் தேடியது ஒரு கையினுவார், திருமுருகாற்றுப்படை, இப்படி பல்வேறு நிலைகளே எப்படி ஆகமத்துக்கும் திருமுறைகளுக்கும் எப்படி ஒற்றுமை இருக்கின்றது, அதுவும் இல்லாமல் எப்படி அவர்கள் அந்த சிற்பிகள்லாம் எப்படி அந்த தூப்பையார் என்பதற்கு விளக்கமெல்லாம் எப்படி நூல்கள் இருக்கின்றது, இப்படிப்பட்ட அரிய நூல்களில நமக்கெல்லாம் அதை குறிப்பாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக பேருரையாற்றிய அந்த அந்த பெருமகனாரை மனம் மொழியாளை வணங்கி மற்றும் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு சிரமம் பாராமல் குறித்த நேரத்திற்கு வந்திருந்து சொற்பொழி கேட்டு மகிழ்ந்த எங்கள் துறை சார்ந்த மக்களுக்கும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் செந்திலையா அவர்களுக்கும் என் உடன் பயிலும் மாணவர்களுக்கும் கல்லூரிக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி இத்துடன் சிரமம் பெறாமல் வந்திருந்து கேட்டுக் கொடுக்கும் மக்களுக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு சிறப்பான சொற்பொழிவை கல்லூரியானது எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் வைத்து பெருமக்களை எல்லோரையும் மீண்டும் ஒருமுறை மனம் மொழிகளால் வணங்கி சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி இடம் தாழ்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. சான்றோர் பெருமக்களே, எங்களுடைய பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்ட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய கருத்துரையையும் நன்றியையும் வழங்கினார்கள். சபாரத்னம் ஐயா அவர்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு எங்களுடைய பயிற்சியாளர்களை எல்லாம் கவர்ந்திருக்கிறது, ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் இப்படிப்பட்ட நிறைய கூட்டங்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவருடைய கோரிக்கையை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி வருகை இருந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய மேலாண்மை சார்பாக, எங்களுடைய கல்லூரி சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வருகிறோம். இப்பொழுது நிறைவாக மங்கள வாழ்த்து. ஒரே ஒரு கருத்தையா சொல்லுங்க. இந்த இதுல ஒரு ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு ஷீட்டு. சொல்லுங்க. இந்த ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம் சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதுல இந்த சதுரத்தை எப்படி செவ்வமாக இந்த இடம் பரம்பராக மாற்றுவது, முக்கோணமாக எப்படி மாற்றுவது என்று இப்படி எல்லாம் ஒரு விளக்க உரையை கொடுக்கலாம் என நேரம் போதவில்லை. இதே போன்றுதான் ஒரு சதுரத்தையும் செவ்வமாக மாற்றியிருக்கிறார், பரப்பு மாறாமல். அதே போன்று இங்கே இந்த முக்கோணமாக மாற்றுவது, பிறகு ஐங்கோணமாக மாற்றுவது, அறுகோணமாக, இன்று இப்படியெல்லாம் ஆகமங்கள் அந்த கணித நுட்பங்களை மிக மிக தெளிவாக வரையறுத்து கொடுக்கின்ற, அது சிற்பியர்களுக்கும் சிவாச்சாரியர்களுக்கும் அந்த ஆகமங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஞான விருந்து என்று ஒரு நாள் வகையில்லை. அது போன்ற கருத்துக்களை எல்லாம் நான் விளக்கலாம் என்றிருந்தேன், நேரக்குறைவோ ஆகையால் விளக்கவில்லை. நான் சொன்ன ஒரு பாடல் உண்டல்லவா, வட்டத்தை பற்றி, அது போன்ற பாடல்கள் நிறைய உண்டு. கணபதி சிவையர் அவர்கள் என்னிடம் நிறைய சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் பின்னால் தொகுத்து இந்த இளைஞர்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கின்றது. இதை அன்புள்ள பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். நல்லது. இந்த வட்டத்திற்கு சொல்லுகிற பொழுது 7 பகுதியோடு 4 சேர்த்து 2ஆல் பெருக்கினால் என்ன வருமோ அதுதான் சுற்றளவு. இதற்காக ஒரு பாடலையும் நீங்கள் அழகாக சொன்னீர்கள். ஸ்தபதிகளும் சிவாச்சாரியர்களும் ஒருங்கிணைந்து நல்ல திருக்கோவில்களையும் சிற்பங்களையும் உருவாக்குகிறார்கள் என்பதையும், அந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை பற்றி திருமுறைகள் மிக அழகாக சொல்லுகின்றன. இந்த திருமுறைகளும் ஆகமங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கின்றன என்ற அந்த செய்தியை எல்லாம் மிக அழுத்தமாக சொன்னீர்கள். மீண்டும் எங்களது நன்றியை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். நிறைவாக மங்கள வாழ்த்து. நன்றி. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க,
நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்